ஓம் சாந்தி. 13/3/2017 இன்றைய முரளியின் தலைப்பு, இனிமையான குழந்தைகளே, பாபா தான் உங்களுடைய டீச்சர், குரு இல்லையா? அப்பாவே தான் நமக்கு டீச்சராகவும் குருவாகவும் இருக்கிறார். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, வாழ்ந்துக்கிட்டே அவருடையவராக ஆகி மாலையில் உருட்டப்படணும். வாழறது இங்கே தான், ஆனால் அவருடையவராக வாழணும். அவருடைய குணங்களை வெளிப்படுத்தணும். அவருடையவர்னா என்ன அர்த்தம்? இப்போ மாயையுடையவராக உலகம் இருக்குது, மாயையுடைய குணத்தை அவங்க வெளிப்படுத்துகிறாங்க. இப்போ நீங்கள் அவருடையவராக வாழணும்னா என்ன அர்த்தம்? குணத்தை நீங்கள் வெளிப்படுத்தணும். அப்போ தான் மாலையில் உருட்டப்படுவோம் இல்லையா? கேள்வி: குழந்தைகளாகிய நீங்கள் எந்த நிச்சயத்துடைய ஆதாரத்தில் பக்கா பிராமணன் ஆகிறீங்க? பதில்: இந்த கண்ணுனால் பார்க்கக்கூடிய இந்த உடம்பு உட்பட எல்லாமே பழசுன்றதுல முதல்ல உங்களுக்கு நிச்சயம் ஏற்பட்டுருச்சு. இந்த உலகம் பழையது மட்டும் கிடையாது, மிக மிக மோசமானதும் கூட. நாம் வசிக்கிறதுக்கு தகுதியற்ற உலகம் ஆயிடுச்சு. ஆனால் நமக்கு பாபா கிட்ட இருந்து புது உலகத்தின் ஆஸ்தி கிடைக்குது அப்படிங்கிற நிச்சயம் இருக்கிறனால என்ன பண்ணுறோம்? ஸ்வாஹா, ஒட்டுமொத்த உலகம் ஸ்வாஹா. வேண்டாம் வேண்டாம். ஏன்னா புது ட்ரெஸ் இருந்தால் தான் பழைய ட்ரெஸ்ஸை கொளுத்த முடியும். இருக்கா இல்லையான்னு டவுட்டில் போய் கொளுத்திட்டானா என்ன ஆகும்? அப்போ இங்கே நாம் எப்படி பண்ணுறோம்? அந்த நிச்சயத்தின் ஆதாரத்தில் தான் ஃபுல்லுத்தையும். எனக்கு எதுவும் வேண்டாம், எந்த உறவும் வேணாம், எல்லாமே துக்கத்தை தான் கொடுக்கும். ஸ்வாஹா பண்ணிடுறோம். அப்போ தான் பக்கா பிராமணன் ஆகிறீங்க. ஏன்னா புது உலகம், துக்கமற்ற உலகம்ன்ற ஆஸ்தி கிடைக்கிது. இப்போ அது நிச்சய புத்தியின் ஆதாரத்தில் தான் எல்லாமே வருது. அதனால தான் இந்த நிச்சயத்தின் ஆதாரத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இந்த பழைய உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டே இருந்தாலும் பழைய உலகத்தை ஸ்வாகா பண்ணி, பழைய உடலை ஸ்வாகா பண்ணி அப்படியே இறந்து பாபாவுடையவராக ஆகிறீங்க. உடலில் இருந்துக்கிட்டே செத்த மாதிரி எவ்வளோ சுதந்திரமாக இருக்கும் உடம்பு விட்டு. ஆத்மா வந்து அப்பா, ஒரு நல்ல வியாதியிலிருந்து சாகிறாங்கன்னா வெளில வந்தோன்னா அப்படி ஒரு ஆனந்தம், அப்பா இப்படி ஒரு ஆனந்த நிலை இருக்கான்ட்டு. அந்த மாதிரி இறக்குறதுனா உண்மையில் அதுதான் குஷியே. எல்லாத்தையும் மறக்கிறது, மறந்து பாபாவுடையவராக ஆகுறீங்க. பாபா மூலமாக தான் உலகத்துடைய ராஜ்ய பதவியே கிடைக்குதுன்ற நிச்சயம் உங்களுக்கு இருக்குது. அதனால தான் பாபா சொல்கிற மாதிரி கேட்குறீங்க. நிச்சய புத்தி தான் இங்கே எல்லாமே. நிச்சய புத்தி தான், நான் தான் நாராயணன்ற நிச்சய புத்தி தான் அங்கே உங்களை முன்னுக்கு எட்டுட்டு போகுது எல்லாமே. பாடல் ஆத்ம உணர்வில் இருக்கிறீங்களா? அது ஞாபகப்படுத்துங்க. எனக்கு இங்கே வந்தால் மட்டும் ஞாபகம் வருது. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, என்னன்னு தெரியல. இல்லை நான் மற்ற இடத்துல நானே மறந்துடுறேன்றேன். ஒருவேளை அப்படி கூட இருக்கலாம். சரி, பாடல். ஆமாம்ல, இறந்தாலும் உன்மடியில் தான் இறப்போம் பாபா. அவ்வளோ டெஸ்ட் பேப்பர் வரும். பாபா விட்டு போக மாட்டேன், நீ சென்டர் பக்கமே போகக்கூடாதுன்னு வாங்க வீட்டில். செத்தாலும் நான் பாபா மடியில் தான் சாவேன் இல்லையா? ஓம் சாந்தி. இந்த குழந்தைங்க பாட்டு பாடுறாங்க. யார் கல்புத்தி உடையவராக இருந்தாங்களோ அவங்க தான் இப்போ தங்க புத்தி உடையவராக மாறுறதுக்காக பாட்டை பாடுறாங்க. பாடுறது யார்? கல்புத்தி உடையவர்கள் தான். யார்? தேவதைகள். தங்க புத்தி உடையவர்களுக்காக தான். ஏன் அவர் மடியிலே, அதாவது இறக்கும் வரைக்கும் உன் நினைவுன்ற மடியை விட்டு இறங்க மாட்டோன்னு ஏன் சொல்கிறோம்? தங்க புத்தி ஆகியே தீரணும். இப்போ பார்க்குறதெல்லாம் முடிய போகுது, அதை பற்றி கவலையே கிடையாது. கற்கள் கூட பாடியதுன்னு ஒரு பாட்டு இருக்குது, ஆனால் அந்த கல் ஒன்றும் பாடாது. அதுக்கு உண்மையான அர்த்தம் கல்புத்தி உடைய மனிதர்கள் பாடுறாங்க. இப்போ உங்களுக்கு ஈஸ்வரிய புத்தி கிடைச்சிருக்கு. ஈஸ்வரன் தன்னுடைய குழந்தைங்களுக்கு புத்தியை கொடுத்திருக்கிறாரு, ஈஸ்வரிய புத்தியை. ஏன்னா நமக்கு இருந்த புத்தி அது எதுக்கும் உதவாத புத்தி ஆயிடுச்சு. அதனால் ஈஸ்வரன் அதுக்கு தான் ஒரு அடியிலும் பாபா கிட்ட வழி கேளுங்க அப்படின்னு சொல்கிறது.
நாம் ஈஸ்வரனுடையவர்களாக மாறி இருக்கிறோம்னா மாறிட்டோமா? அப்படின்னா எப்படி, என்ன அர்த்தம்னா தேகம் உட்பட இந்த உலகம் முழுவதையும் நாம் மறந்துட்டோம்னு அர்த்தம். அப்படி இருந்தால் தான் ஈஸ்வரனுடையவர்களாக மாறி இருக்கிறோம். அப்போ தான் சுற்றி எது நடந்தாலும் உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, குஷி குஷியாக இருப்பீங்க, ஜாலியாக இருப்பீங்க. அப்போ ஏன்னா எல்லாத்தையும் மறந்துட்டோம். செத்த தானே மறப்பாங்க, எல்லாமே மறக்கிறது, அந்த மாதிரி இருக்கும், குஷியாக இருக்கும். என்ன நடந்தாலும் சரி, வீட்டில் நடக்கட்டும், நமக்கு தெரிஞ்சவங்க நடக்கட்டும், எல்லாத்தையும் மறந்து பாபா அப்படியே மெய் மறந்து சிவனே அப்படியே கலந்துடுறோம் அவரோட இரண்டரை. அப்போ உடம்பும் மறந்து போச்சு. ஏன்னா இந்த உலகமும் வசிக்கிறதுக்கு தகுதி கிடையாது, இந்த உடம்பும் நான் வசிக்கிறதுக்கு தகுதி கிடையாது. அதையே நான் நினச்சின்னு காலி பண்ணுற வீட்டை எதுக்குப்பா ஊந்து காமிச்சிட்டேன் இல்லையா? காலி பண்ண போகிற வீடு இது, ஒட்டுமொத்த உலகமுமே. சமஸ்காரம், பழைய சமஸ்காரம் அது தேவையில்லை நமக்கு. புது வீட்டை அங்கே தான் கவனம் இருக்கணும். இப்போதைக்கு கட்டுற வரைக்கும் இந்த வீடு தேவைப்படுது, அவ்வளோதான். மிகவும் மோசமாக இருக்குது இந்த உலகம். எவ்வளவு சண்டை, குழப்பமான வேலை இல்லையா? எவ்வளோ திரும்புகிற பக்கமெல்லாம் சண்டை, குழப்பம், அப்படி டக்கு டக்கு. ஆனால் அதுவும் நல்லது தான். மாயா பாபா போன வருஷமே சொன்னார். என்ன சொன்னார்? டிரான்ஸில் போயிட்டு வரும்போதுன்னா, மரம் இருக்குது, உழுக்க போகுது, இப்போ புயல், பட்டப்படப்படன்னு எல்லாரும் ஊந்துருவாங்க, அது ஞாபகம் இருக்கணும். எல்லாரும் உழுறாங்களேன்னு நம்மளும் போய் அப்படியே பாபா சஞ்சானத்தை அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதான் பாபா சொல்றார். அவ்வளோ இருக்குது இந்த உலகத்தில், எந்த சுகமும் கிடையாது. ஆனால் நாம் எங்கே போகணும்? சுகதாமத்துக்கு. அதனால் அஞ்ஞானிகள் குழப்பத்தில் இருக்கிறாங்க. டிவியில் ஏதோ ஒரு நியூஸ் வருது, குழப்பம், ஐயோ உலகம் இப்படி இருக்கு, நீங்களும் அதை பார்த்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு, மாட்டிக்கும். அதுதான். ஏன்னா நிறைய பிரம்மகுமாரிகள் நியூஸ் எல்லாம் கூட பார்க்குறாங்க, ரொம்ப ஆவேசமாக கூட. பாபா தான் ஏற்கனவே சொல்லிட்டாரு, அதையும் பார்த்து உங்கள் ஸ்திதிக்கு எடுத்துக்கிறீங்க, முடிஞ்சு போச்சு. அந்த நேரம் கூப்பிட்டா என்ன பதவி அடைவாங்க? ஏன் அப்போ நீங்கள் பிரம்மகுமாரி இல்லையா? எல்லாரும் தான் பிரம்மகுமாரி. எப்படி தவிக்கிறாங்க பாருங்க. இப்போ பாபா சொல்றாரு, இங்கே எந்த சுகமும் கிடையாது, அதனால தான் நாங்கள் உங்கள் கழுத்தில் மணிமாலையாக சொல்ல போகிறோம். அங்கே அங்கே பரந்தாமத்தில் பாபா கழுத்தில் இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா, அங்கே சொல்ல போகிறோம். அதுக்காக தான் நாங்கள் எங்களை ஆத்மான்னு நிச்சயப்படுத்திக்கிட்டு உங்களுடையவராக மாறுறோம். எனக்கும் உடம்பு கிடையாது, எங்கள் அப்பாவுக்கும் உடம்பு கிடையாது. மர்ஜிவா வாழ்க்கைனா உடலற்ற வாழ்க்கை, இந்த பிராமண வாழ்க்கை, சங்கமயுகம். அப்படி உடலற்ற வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்துட்டீங்கன்னா சத்தியமாக எந்த துக்கமும் வராது. ஆனால் உடல் உணர்வு வந்து தான் துக்கம் வருது. இப்போ பாபா சொல்றாரு, அப்படியே வந்தாலும் அதில் தப்பிக்கிறதுக்கும் ஒரே வழி என்னது? டக்குன்னு உடலற்றவராக மாறிடுங்க. இந்த உலகத்துக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, நான் ஏன் கவலைப்பட்டு இருக்கேன்? நான் மேலே போயிட்டு நாராயணன் ட்ரெஸ்ஸில் வரப்போகிறேன், பழைய ட்ரெஸ்ஸை பற்றி நான் ஏன் கவலைப்பட்டுன்னு இருக்கணும்? இப்போ பாபா சொல்றாரு, அதனால் ஆத்மா நிச்சயப்படுத்தி உங்களுடையவராக நாங்கள் மாறுறோம். அதனால் பழைய உலகத்திலிருந்தும் பழைய உடல் இருந்தும் மனசை விலக்கணும். ஏன்னா எங்களுக்கு உங்ககிட்ட இருந்து புது உலகத்தின் ஆஸ்தி கிடைக்குது. இதுதான் நிச்சய புத்தி. புது உலகத்தை கொடுத்தா தான் நான் பழைய உலகத்தை விடுவேன்னா அது கிடையாது, ஃபுல்லாக விட்டா தான் அது கொடுப்பாரு. இதுதான் பாபா, அதான் நிச்சய புத்தி. ஏன்னா ரெண்டுத்தையும் ஒன்றா காட்ட முடியாது இல்லையா? அப்போ அதனால் மனசை விளக்குங்க. பழைய உலகத்தின் எந்த நினைவும் வரக்கூடாது, எந்த தேகதாரி நினைவும் வரக்கூடாது. ஏன்னா பாபா கிட்டேருந்து புது உலகத்தின் ஆஸ்தி கிடைக்குதுன்னு நமக்கு தெரியும். நம்ம ஏன் அந்த வீணா போன உலகத்தை நினைக்கணும்? ஆனால் எது வரைக்கும் இந்த நிச்சயம் ஏற்படலையோ அது வரைக்கும் நீங்கள் பிராமணனே கிடையாது. பழைய உலகத்தை சமஸ்காரத்தையே வெளிப்படுத்தினு பிராமணே கிடையாதுன்ட்டு பாபாக்கு கிடையாது இல்லையா? வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே பாபாவினுடையவராக ஆகணும். அப்போ நமக்கு டெஸ்ட் பேப்பர் நம்மளே அறியாமல் வாய் விடும்போதெல்லாம் அப்போ இந்த ஞானம் வரணும். ஐயோ நான் பாபாவுக்கு வந்துச்சா, மற்றவங்க எப்படி இருந்தால் நமக்கு என்ன?
நான் பாபா சொல்கிற மாதிரி இருக்கணும். பாபா அமைதியாக அப்படியே ஒரு தேவதையாகவே தான் நடந்துக்கணும் எல்லாருக்கிட்டையும், இல்லையா? இப்போ பாபா சொல்கிறாரு, அதுக்கு என்ன பண்ணணும்? வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே பாபாவுடையவர் ஆகணும். செத்ததுக்கப்புறம் எல்லாருக்கும் தான் உடம்பு போகுது. உயிரோடு இருக்கும்போதே உடலற்ற நிலையில் வாழணும். பாபாவுக்கு மட்டுமே அர்ப்பணம் அந்த ஆத்மா, அப்படி இருக்கணும். அந்த நிராகார தந்தையத்தான் பாபான்னு சொல்கிறோம். அது மட்டும் இல்லை, அவர் நமக்கு அப்பாவாகவும் டீச்சராகவும் சத்குருவாகவும் இருக்கிறாரு. நமக்கு வெளிப்படையான நல்ல பலனை கொடுக்கக்கூடியவர். நல்லா தெரியுது இல்லை? அவர் போதையிலே இருக்கும்போது அப்படியே எங்கேயோ மிதந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குல்ல, டக்குன்னு தெரியுது இல்லை? இந்த உலக எப்படிப்பட்ட துக்கத்தில் ஒரு பிரதர் வந்து சொன்னார், பிரதர் என்ன பிரச்சனைனாலும் பிரதர் ஆத்மா நினச்சா அப்படியே லேசாயிடும் பிரதர் அப்படிங்கிறார். இதுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை, ஆத்மா. அப்போ அது தெரியுது, அந்த பலன் உடனடியாக எஃபெக்ட் தெரியுது. எந்த மருந்தும் கொடுக்க முடியாத எஃபெக்ட் இல்லையா? எல்லா பிரச்சனையும் மறக்க வச்சுது ஒரு வினாடியில், வாழ வைக்குது சிரிச்ச முகத்தோட. அந்த மாதிரி வெளிப்படையான பலனை கொடுக்கக்கூடியவர். பாபாவுடைய ரூபத்தில் விஸ்வத்தின் ராஜ்ய பதவியின் ஆஸ்தியை கொடுக்கக்கூடியவர். தந்தை ரூபத்தில் அது 3 ரூபம் இருக்கு இல்லையா? அப்பா டீச்சர் இது. ஸோ அப்பாவா என்ன கொடுக்குறாரு? அப்பா குழந்தைக்கு ஆஸ்தி தானே கொடுக்கணும். என்ன ஆஸ்தி கொடுக்குறாரு? உலகத்தின் ராஜ பதவி, லக்ஷ்மி நாராயணன் பதவி. டீச்சர் ரூபத்தில் என்ன கொடுக்குறாரு? ஞானம் கொடுக்குறாரு. எதை பற்றிய ஞானம்? 3 உலகத்தை பற்றிய ஞானம். அதான் 3 உலகம், 3 கால ஞானம். உலகத்துடைய 3 கால ஞானம் கொடுக்கிறார் டீச்சரா. சத்குரு ரூபத்தில் என்ன கொடுக்கிறாரு? குரு எதுக்கு வச்சுப்போம்? பிறவியற்ற நிலை அடையுது. குரு சன்னியாசிகள். நம்ம வந்து டீச்சரும் குருவும் ஒரே அர்த்தத்தில் சொல்லிட்டு இருக்கிறோம். குருமார்கள் அப்படின்னாலே அந்த பிறவி பையனை பிறவி பெருங்கடலை கடக்கணும் அப்படின்னு வைப்பாங்க. அது முக்தி. இவர் கூடவே அழைச்சிட்டு போகிற குரு வேற இல்லையா? அதனால சத்குரு ரூபத்தில் முக்தி தாமத்துக்கு அழைச்சிட்டு போவார். அங்கே அழைச்சிட்டு போயிட்டு ஜீவன் முக்திக்கு அனுப்பிடுவார். அதாவது அவர் வரமாட்டார். அழைச்சிட்டு போகிறதுனா கூடவே வந்தால் தான் அழைச்சிட்டு போகிறது. ஜீவன் முக்திக்கு அவர் வரமாட்டார். அன்பே சிவம். சொர்க்கத்தை அவர் பார்க்குறதில்ல. நம்மள தான் போக்கு வந்த போய் என்ஜாய் பண்ணிட்டு வா. ஓ பாபா, நாங்கள் உங்கள் கூட தான் வருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் தான் எங்களுடைய உண்மையான சத்குரு. உலகத்தில் இருக்கிற அந்த குருக்கள் ஒன்றும் எங்களை கூடவே அழைச்சிட்டு போகிறது கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு முக்திக்கான வழியும் தெரியாது, ஜீவன் முக்திக்கான வழியும் தெரியாது. தெரியுமா யாருக்காவது? பரந்தாமத்துக்கு எப்படி போகணும், அது எங்கே இருக்குன்னே தெரியாது. அப்புறம் எப்படி அவங்க முக்தி கொடுக்க முடியும்? அல்லது சொர்க்கத்துக்கான வழியை மட்டும் சொல்ல முடியும்? அவங்க தங்களையே சர்வவியாபின்னு சொல்லிக்கிறாங்க. தானே கடவுள், எங்கும் நிறைந்த, நீயும் கடவுள் நானும் கடவுள் அப்படின்னு சொன்னால் இப்போ ஆஸ்தியை யார் கொடுக்கறது? ஒரு கம்பெனிக்கு ஒரு முதலாளி இருந்தால் தான் முதலாளி பிரச்சனைனா முதலாளியில் போய் கேட்க முடியும். எல்லாருமே முதலாளின்னு சொன்னால் யார்கிட்ட போய் கேட்குறது? அந்த மாதிரி ஓ கடவுளே அப்படின்னு யாரை கூப்பிட முடியும்? சர்வவியாபியாக இருந்தால், கடவுள் எங்கும் நிறைந்தவராக இருந்தால். ஆனால் நமக்கு தான் தெரியுது, உடலற்ற சிவபாபாவுடைய குழந்தைகளாக நாம் ஆகியிருக்கிறோம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். அப்போ உடலற்றவருடையவராக ஆகணும்னா நீங்களும் என்னவாகணும்? உடலற்றவராக ஆகணும். இதுதான் பெரிய விஷயம். அவரை பாபான்னு சொன்னாலே உடலை மறந்துட்டேன்னு அர்த்தம். பிராமணனாலாம் அதான் அர்த்தம். அதனால தேக உணர்வு துண்டிக்கப்பட்டு விட்டது. ஸோ அதே தான் திரும்ப திரும்ப, நான் ஆத்மா, எனக்கு உடம்பு கிடையாது, ஆத்மா உடம்பு கிடையாது, உடல் ரீதியான சம்ஸ்காரம் வரக்கூடாது, ஆத்ம ரீதியான சம்ஸ்காரம் தான் வரணும், திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருங்க. இன்னொரு டெக்னிக் என்னென்னா, ஃபோனில்
எல்லாத்துலேயுமே தான் ரெக்கார்ட் பண்ணுறது இருக்குல்ல, இதை மட்டும் சொல்லிவிட்டு அதை ரிப்பீட் போட்டு விட்டிங்கன்னா அதே ஓடிட்டுருக்கும். நான் இன்றைக்கி அதான் பண்ணேன், செம பவர்ஃபுல்லாக இருந்துச்சு. அது பண்ணுங்கள். வாணி முரளி அது ஓகே, பட் அதுலேயும் சாரம் இந்த ப்ராக்டிஸ்க்கு. ஏன்னா நம்ம தான் மறந்துடுறோமே. அதை பாட்டுக்கு போட்டு காதில் ஹெட்ஃபோனை மட்டும் கையில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா சவுண்டு இருந்துச்சுன்னா வச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு ஒர்க் பண்ணுங்கள். அப்போ ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கும்ல. ஏன்னா 2 லைன் தான். ஏன்னா அந்த தேக உணர்வு துண்டிக்கப்படுறதுல தான் முயற்சியே. நாங்கள் உங்கள் உத்தரவின்படி தான் நடக்கிறோம் பாபா. என்ன அந்த உத்தரவு? பாபா நமக்கு கொடுத்த மெயின் கட்டளை என்ன? மெயின் ஸ்ரீமத் என்ன? தேகத்தின் உறவுலேருந்து புத்தியை நீக்கி தன்னை ஆத்மா நிச்சயப்படுத்திக்கிட்டு என்ன நினைங்க. உடம்பு நினச்சா என்ன ஞாபகம் வரும்? உடம்புடைய அப்பா, உடம்புடைய அம்மா, கணவன், மனைவி, குழந்தை, போயிட்டே இருக்கும். எல்லாம் துக்கம் தான். கடைசி வரைக்கும் நிம்மதியாக இருக்குது. எல்லா உறவும் வந்து நீயே ஆத்மா, உனக்கே உடம்பு கிடையாது, உனக்கு எங்கே உறவு இருக்குது? ஆத்மாவுக்கு ஒரே உறவு, நம்பகமான உறவு பாபா மட்டும்தான். என்ன நினைவு செய்யுங்க. அதான் 2 புள்ளி வைங்கன்னு சொல்கிறது. ஆத்மா உடல்ல இருந்து வெளியே வந்துடுச்சுனாலே நீங்கள் இறந்துட்டீங்க. அதுதான் மர்ஜீவா வாழ்க்கை. உடலே இல்லை அப்படி புரிஞ்சுக்கணும். இப்போ சும்மா வேற ஒரு உடம்புல வந்துருக்குறோம் அப்படி. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் செத்துட்டீங்கன்னா உலகமும் செத்துடுச்சு. அது எப்படி போனால் உங்களுக்கு என்ன? செத்து போன உலகத்தில் என்ன ஆராய்ச்சி வேண்டியிருக்கு? நீங்களே செத்துட்டீங்க. செத்துட்டா உலகம் செத்த மாதிரி தானே. எதுவும் ஞாபகம் இருக்காதுல்ல உலகத்தில் என்ன இருக்குது அது. அப்போ அந்த மாதிரி நீங்கள் இருக்கிறீங்களா? இருந்தால் தான் நீங்கள் பிராமணன். எவ்வளோ ஆழமான பாயிண்ட் இல்லை இன்றைக்கி. இப்போ பாபா சொல்கிறாரு, ஆத்ம உணர்வில் இருக்கிறீங்களா? அப்போ ஏன் கை தூக்க மாட்டீங்க? சரி. அப்போ பாபா சொல்கிறாரு, இப்போ உலகமே இறந்ததுக்கப்புறம் உங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? சிவன் பார்வதி தாண்டவம் எங்கே நடக்குது? சுடுகாட்டில் நடக்குது. முழு உலகமும் சுடுகாடு. இங்கே பார்வதி தேவியாக இருக்கிற நமக்கு இருக்கிற ஒரே உறவு சிவன் மட்டும்தான். அப்புறம் வேறு என்ன சம்மந்தம் இருக்குது உங்களுக்கு? உலகம் அழிஞ்சிச்சு தானே. அப்படி இருந்தால் ஆனந்தமாக ஆடிட்டு இருப்போம். இந்த சுடுகாட்டில் இருக்கிற பணத்துக்கெல்லாம் உயிரை கொடுத்தீங்க, செத்து போச்சு, நம்ம அவுட்டு. இப்போ பாபா சொல்கிறாரு, அதான் எல்லாத்தையும் ஒரு பிணமாகவே பாருங்கள். வெறும் ஆத்மா தனியாக இருக்குது. அப்படி பாருங்கள். எது வரைக்கும் வெளியில் வந்த ஆத்மா தாயின் கருவுக்குள்ளே நுழையலையோ அது வரைக்கும் உங்களுக்கு எந்த உலகமும் கிடையாது. உலகத்தில் அப்போ நம்ம செத்துட்டோம். எப்போ தாயின் கருவில் நுழைவோம்? இதோட சத்தியுகத்தில் தான். அது வரைக்கும் உலகமே கிடையாது, உங்களுக்கு சம்மந்தமே கிடையாது. அதுதான் சுதந்திரமானவன் பிராமணன். எதை பற்றியும் கவலைப்படுத்தால ஆனந்தமாக இருப்போம். பக்கத்து வீட்டு குழந்தை துடிச்சாலும் என் வீட்டு குழந்தை துடிச்சாலும் எனக்கு ஒன்று தான். அப்படி இருக்கணும் இல்லையா? இப்போ பாபா சொல்கிறாரு, ஏன்னா உங்களுக்கு எந்த உலகமும் இல்லை. தாயின் கருவில் பிறக்கிற வரைக்கும் அது அடுத்த ஜென்மம், அது வரைக்கும் இல்லை. இப்போ இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு எதுவும் கிடையாது. செம பாயிண்ட் இது. அப்போ பாபா சொல்கிறாரு, ஏன்னா இந்த முழு உலகத்தில் வந்து நீங்கள் இப்போ தனியாகிட்டீங்க, சாவடிச்சிட்டீங்க, சுடுகாடு ஆக்கிட்டீங்க. குழந்தைகளே, நீங்கள் வாழ்ந்து கொண்டு எல்லாத்தையும் மறந்து என்னுடையவராக ஆகுங்க. அதுதான் மெயின். பாபாவை நினைவு செய்கிறதுக்கு ஈக்குவலான முக்கியத்துவம் என்னது? மற்ற அனைத்தையும் மறக்கிறது. மறக்காமலாம் பாபாவை நினைக்கிறீங்கன்னா அது கதை இல்லையா? இப்போ பாபா சொல்கிறாரு, நான் உங்களை கூடவே அழைச்சிட்டு போகிறதுக்காக வந்திருக்கிறேன். ஏன்னா இந்த உலகம் அழிய போகுது. தேவதைகள் ஒருபோதும் அழுக்கான உலகத்தில் வரமாட்டாங்க. தேவதை ஆகிறதுக்கு தானே வந்திருக்கிறீங்க. இப்போ உலகம் அழிஞ்சா தானே, பழைய உலகம் அழுக்கான உலகம் அழியணும் தானே. அதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன், உங்களை அழைச்சிட்டு போய் புது உலகத்துக்கு எடுத்துகிட்டு வர்றதுக்கு. லக்ஷ்மியை கூப்பிடுறாங்கன்னா நிறைய தூய்மைப்படுத்துகிறாங்க. லக்ஷ்மி ஆவாகனம் பண்ணுவாங்க. லக்ஷ்மி எதுக்கு? லக்ஷ்மி பண்டிகை என்ன? நவராத்திரியா அல்லது தீபாவளிக்கு அடுத்த நாள் கூட லக்ஷ்மி இது பண்ணுவாங்க. அடுத்த நாள் இது பண்ணுவாங்க இல்லையா? அது என்னமோ ஒரு கரெக்டு, என்னமோ ஒன்று சொல்லுவாங்க. அப்போ
கூப்பிட்றதுக்கு முன்னாடி அவ்வளோ தூய்மைப்படுத்துவாங்களாம் இடத்த. அதுதான் பாபா சார், நீ தூய்மைப்படுத்திட்டா மட்டும் இங்கே லக்ஷ்மி வருவாங்க? இது என்ன சத்தியுகமா இல்லையா? என்ன தூய்மைப்படுத்தினாலும் இது அழுக்கான உலகம்தான், இங்கே வரமாட்டாங்க. இப்போ லக்ஷ்மியே வரமாட்டாங்கன்னா நாராயணன் மட்டும் எங்கேருந்து வருவார்? சூப்பர் இல்லை? நல்லது. ஏன்னா லக்ஷ்மி நாராயணனுக்கு அப்புறம் பிறக்கிறவங்க தான் லக்ஷ்மி இல்லையா? கிருஷ்ணருக்கு அப்புறம் தான் இது. லக்ஷ்மியே வர வாய்ப்பு இல்லை, அப்புறம் நாராயணன் மட்டும் இங்கே எப்படி வந்திருப்பாரு? நல்லது. மகாலட்சுமிக்கு ஏன் 4 கை கொடுத்துருக்குறாங்க? நாராயணன் லக்ஷ்மி இணைந்த ரூபம் இல்லையா? ஸோ மகாலட்சுமினாலும் மகாவிஷ்ணுனாலுமே 2 பேருடைய இணைந்த ஸ்வரூபம் தான். இவங்க 2 பேருமே இருக்கிறாங்க அப்படின்னு யாரும் புரிஞ்சுக்கல. அது மகாலட்சுமி தனியாக ஒருத்தங்க பிள்ளை இருக்குன்னு நினச்சிக்கிறாங்க. மகாலட்சுமி மகாவிஷ்ணு, இந்த 2 மகாவும் எதை குறிக்குது? 2 பேர் இணைந்த ரூபத்தை குறிக்குது. ஆனால் அது யாருக்கும் தெரியல. 4 புஜங்கள் இருக்கிற மாதிரி சித்திரங்களை உருவாக்க முடியாது. பிறகு 2 வாய் கொடுக்கணும். ஒருபோதும் 4 கால்களை காமிக்கிறது கிடையாது. ஏன்னா இப்படிப்பட்ட மனிதர்கள் ஒருபோதும் இருக்கவே முடியாது. இது அனைத்துமே புரிய வைக்கிறதுக்காகத்தான். அதாவது இந்த ஜோடி லக்ஷ்மி நாராயணன் தனியாக இருந்தால் 2 புஜங்கள் 2 கால் இருக்கும். நம்முடைய தந்தை சரி, இப்போ பாபா சொல்றாரு 4 கை காட்டினா 4 கால் காட்டணும்ல, அப்படியா காட்டுறாங்க? இப்போ 2 வாய் 2 முகம் அப்படிலாம் காட்டணும், அப்படிலாம் காட்டலையே. அப்போ இது புரிய வைக்கிறதுக்காக 4 கை காட்டியிருக்கிறாங்க. மற்றபடி யாரும் அந்த மாதிரி 4 கை வச்சுட்டு முழு கல்பத்திலையும் எந்த மனிதரும் வாழறது கிடையாது. ஸோ தனியாக காட்டும்போது, வெறும் நாராயணனை காட்டும்போது எப்படி காட்டுறாங்க? 2 கை தான் காட்டுறாங்க. வெறும் லக்ஷ்மி 2 கை தான் காட்டுறாங்க. ஸோ இணைந்த ஸ்வரூபத்தில் தான் 4ஆக காட்டுறாங்க. நம்முடைய தந்தை, டீச்சர், குரு 3 பேருமே ஒன்றா இருக்கிறாங்க. நம்மளை அழைச்சிட்டு போவாங்க அப்படின்னு முதல்ல நிச்சயத்தை ஏற்படுத்துங்க. நிச்சய புத்தி எடுத்துட்டு வாங்க. பாபா விட்டுட்டு போயிடுவாரா? அந்த பயம் தேவையில்லாத பயம். பாபா விட்டு போயிடுவாரோ? அப்போவே விட்டு போக மாட்டாருன்னா இப்போ மட்டும் விட்டுருவாரோ அவங்களுக்கு வர கஷ்டத்தில்? ஆனால் விட்டுடுவாரோன்னு நினச்சி பயந்துன்னு இருக்கிறீங்க. எது நடந்தாலும் அது கரெக்டாக தான் நடக்கும், நம்ம நன்மைக்கு தான் நடக்கும். பொறுத்து இருந்து பாருங்க. ஆஹா எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. ஏன்னா என் நன்மைக்கு தான் பண்ணுவார் பாபா. எப்போ நீங்கள் பாபா கிட்ட ஒப்படைச்சிட்டு புள்ளி வச்சுட்டு ஜாலியாக இருக்கிறீங்களோ பாபா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். அதை விட்டுட்டு நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிங்க, சக்தி போயிடும். அவர்கிட்ட உதவி வந்தால் கூட கிடைக்காது நமக்கு. அதான் பாபா சொல்கிறாரு, நிச்சயத்தை ஏற்படுத்துங்க. உங்களை அழைச்சிட்டு போகிறதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன், விட்டுட்டு போக மாட்டேன். இந்த கடைசியில் ஞானம் கொடுக்கறதுக்கோ கூட அழைச்சிட்டு போகிறதுக்கோ இவருக்கு எந்த ஒரு சீடரும் கிடையாது. இப்போ வீட்டுக்கு திரும்பணும். ஏன்னா நாடகம் முடிய போகுது. எல்லோருக்குமே சத்கதி கொடுக்கிற வள்ளல் பதித்த பாவனன் நான் தான் அப்படின்னு பாபா சொல்றாரு. இந்த சரி, இப்போ பாருங்க, பாபா நம்மளை எல்லாரையும் அழைச்சிட்டு போகிறவர். ஏன்னா அவர் அப்பா அழைச்சிட்டு போகிறது எல்லாம் தான் குழந்தைங்கள. ஸோ இவர் போகும்போது எல்லாரையும் தான் அழைச்சிட்டு போவார். கொஞ்சம் பேரை விட்டுட்டு நான் ஞானம் கொடுக்குறேன், சிஷ்யன் இருக்கட்டும், அப்படியெல்லாம் கிடையாது. கடைசியில் அவர் யாருக்கும் ஞானம் கொடுக்க போகிறதில்ல, குழந்தைங்களுக்கு தான் கொடுக்குறாரு. குழந்தை ரெடி ஆனோன்னா ஒரு டைமில் அழைச்சிட்டு போயிடுவார். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஏன்னா இப்போ வீட்டுக்கு போகிற டைம் வந்துடுச்சு, நாடகமே முடிய போகுது. அதனால் வீட்டுக்கு போகிறதுல தான் உங்கள் கவனம் இருக்கணுமே தவிர இந்த நாடகத்தை நடிக்கிறதெல்லாம் பெரிய கவனம் இருக்க தேவை. பாபா சொல்கிற மாதிரி நடிக்கணும், அவ்வளோதான்.
அது நம்ம நடிப்பு மட்டும்தான், மற்ற நடிப்பை பற்றி நம்ம கவலையே படக்கூடாது. நாடகத்தில் இருக்கிறது நடந்தே தீரும், யாருமே எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் நம்ம நடிப்பு மட்டும் ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம பதவி போயிடும். மற்றவங்க ஜாக்கிரதையாக இருந்தால் என்ன, இல்லாட்டினா என்ன, நம்ம பாபா அவ்வளோதான். இப்போ பாபா சொல்கிறாரு, எல்லோருக்கும் சத்கதி கொடுக்கக்கூடிய வள்ளல் ஒரு பாபா தான். அவர் தான் தூய்மையாகவும் ஆக்குறார். யம தூதுவர்களுடைய காட்சியும் கிடைக்குது. ஏன்னா பாவம் செய்கிறாங்கன்னா தண்டனையை அடையிறாங்க. மற்றபடி யம தூதுவர்கள் போன்றவங்க கிடையாது. ஆத்மா ஒரு உடம்பை விட்டு இன்னொன்று எடுக்குது. கர்ப்பத்தில் தண்டனை கிடைக்கிறதுனால தான் ஐயோ ஐயோன்னு சொல்கிறாங்க. நம்முடைய தந்தை ஆசிரியர் சத்குரு இருக்கிறாரு, அவர் ஒருத்தரைத்தான் நாம் நினைக்கணும் அப்படின்னு முதல்ல குழந்தைங்களுக்கு இந்த நிச்சயம் இருக்கணும். படைப்பவர் கூட ஒருத்தர் தான். 10 அல்லது 100 படைப்பவரெல்லாம் கிடையாது, 10 உலகமும் கிடையாது இல்லையா. நிறைய கடவுள் இருக்கிற மாதிரி சில மதங்களில் இருக்குது, நிறைய மதங்கள் இருக்குது இல்லையா. அப்படியெல்லாம் கிடையாது. அதே மாதிரி உலகமும் நிறையாலாம் கிடையாது. நடிப்பு இருக்கிற உலகம் இதுதான், இந்த ஒரு உலகத்தில் தான் நடிப்பே. அடுத்தது பாபா சொல்கிறாரு, சிலருக்கு சொல்லுவாங்க, இது கேள்விப்பட்டீங்கன்னா தெரியல, யமன் வரான், எருவு மாட்டில் வரான், எனக்கு தெரியுது அப்படின்னு அந்த சரீரம் விடுறதுக்கு முன்னாடி சொல்லுவாங்க. நிஜமாக கேட்டிருக்கீங்களா? இல்லை, சாக போகிறதுக்கு முன்னாடி அவங்க சொல்லுவாங்க, என் கண்ணுக்கு தெரியுதுன்னு சொல்லுவாங்க. அது கேட்டிருக்கீங்களா? அப்படி சொல்லி கேட்டிருக்கீங்களா? எனக்கு தெரியுது, அவன் வந்துட்டான், என்னை அழிச்சிட்டு போகிறான், ஏதோ அதான். அப்போ அது காட்சி தான் கிடைக்குது. நிஜமாலே அப்படியெல்லாம் ஒருத்தர் கிடையாது. அது ஏன்னா இந்த பாவத்துக்கான தண்டனை அடையிறதுனால அப்படி கிடைக்குது. உடம்பு விட்டுட்டு இன்னொரு உடம்பு எடுக்கும் பொழுது கர்ப்பத்துக்குள்ளே போகிறாங்க இல்லையா, அங்கே தான் தண்டனை கிடைக்குது. அதனால தான் குழந்தை உள்ளே அப்படி அழக்கூட முடியாத ஒரு இடத்துல இருந்துட்டு துடிக்குது. அவ்வளோ பெரிய தண்டனை இல்லையா. இன்னொரு ஜென்மம் எடுத்துடக்கூடாது இந்த உலகத்தில், அவ்வளோதான், செத்தோம். அப்போ அவ்வளோ மோசமாக இருக்கும். இப்போ பாபா சொல்கிறாரு, இப்போ நமக்கு அப்பாவா ஆசிரியராக சத்குருவாக கிடச்சிருக்கிறாரு ஒருத்தர், அவரை மட்டும் நினைங்க. அவரை மட்டும்தான் நான் நினைக்கணும், அதில் மட்டும்தான் எனக்கு நன்மை இருக்குதுன்னு நிச்சயம் இருக்கணும். வேறு எந்த நினைவும் இருக்கக்கூடாது. அந்த நிச்சய புத்தி தான் கடைசியில் மதிப்போடு தேர்ச்சி பெற வைக்கும். பாபா, நாங்கள் உங்கள் கழுத்து மாலை ஆகணும்னு குழந்தைங்க சொல்கிறாங்க. பிறகு என்னுடைய ருத்ர மாலை உருவாகும். இந்த சமயம் பிராமணர்களாகிய நீங்கள் எல்லோருமே முயற்சியாளர்கள் தான். உங்களுடைய மாலையை இப்போ உருவாக்க முடியாது. ஏன்னா திடீர்னு ஏறுறீங்க, திடீர்னு விழுறீங்க, ஒன்றும் கன்ஃபார்மாக பண்ண முடியல. நல்லா ஃபாஸ்ட்டாக போய்ட்டுருங்க, திடீர்னு பார்த்தா கீழே வந்துடுறீங்க. ஒரு புயல் ஃபூன் ஊதிடுதுமாயே டக்குன்னு எங்கேயோ போய் கிடக்குறீங்க. அதனால் இப்போ அது உருவாக்க முடியாது, உருவாகலை. இந்த கடைசி நொடியில் தான் நிர்ணயிக்கப்படுது எல்லாமே. ஆனால் அந்த நொடி எப்போ வேணாலும் வரலாம். அதுக்கு தான் இப்போ என்னுடைய கடைசி நொடின்ட்டு இருக்கணும். ஸோ அதான் ருத்ர மாலை, பாபா கழுத்து மாலை ஆகிறோம் இல்லையா. ஸோ அதில் நெருக்கமாக வரணும், அதான் கழுத்து மாலைன்னு சொல்ல முடியும், எட்ட இருக்கிறத சொல்ல முடியாது இல்லையா. இப்போ விழுந்து ஏஞ்சிட்டு இருக்கிறீங்க. பாபா ஒரு வானில் சொல்லிக்கிறாரு, சங்கம் யுகம் மட்டும்தான் ஏறும் கலைக்கான யுகம், அது ரொம்ப கம்மியான டைம் தான், எப்போ வேணாலும் முடிகிற டைமில் இருக்குது. இப்போவுமே நீங்கள் விழுந்து ஏஞ்சிட்டு இருந்தீங்கன்னா என்றைக்கு ஏறி போவீங்க? அதுக்கப்புறம் இறங்கும் கலை வந்துடும் இல்லையா. நாம் பாபாவுடைய மாலையாகி பிறகு விஷ்ணுவோடைய மாலையாகும் அப்படின்னு நினைக்கிறீங்க. முதல்ல தங்களுடைய நிராகார மாலையில் பரந்தாமத்துக்கு வருவாங்க, பிறகு சாக்கார மாலையாகி விஷ்ணு லோகத்தில் வருவாங்க. மனிதர்கள் இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கல. முதல்ல எங்கே போவோம்?
என்ன மாலை ஆகும்? ஃபஸ்ட்டு நிராகார மாலை, ஆத்மாவுடைய மாலை அங்கே இருக்கிறது. சத்தியுகத்துக்கு வரும்போது தான் சாக்கார மாலை, அதாவது உடல் உள்ளவங்க, விஷ்ணுவோடைய மாலை. விஷ்ணு கீழே வரவங்க, அவங்க ராஜ்யத்தில் வரவங்க. இது யாருக்குமே தெரியல. நாங்கள் வாழ்ந்துக்கிட்டே உங்களுடையவராகி இருக்கிறோம்னு குழந்தைங்க சொல்கிறாங்க. இல்லை என்றால் சாக்கார மனிதர்களை தத்தெடுக்கிறாங்க. ஆனால் இங்கே நிராகார ஆத்மாக்களாகிய உங்களை நிராகார சிவபாபா தத்தெடுக்கிறாரு. யாரை தத்தெடுக்கிறாரு பாபா? உடம்பை தத்தெடுக்கலை, ஆத்மா. உடம்பு உள்ளவங்க தத்தெடுக்கிறாங்க. பாபாவுக்கு உடல் இல்லை, அதே மாதிரி ஆத்மாவை தான் தத்தெடுக்கிறார். அப்போ உடல் உணர்வே இருக்கக்கூடாது. நான் யார், எப்படி இருக்கிறேன், எதுவுமே தெரியக்கூடாது. வெறும் ஆத்மா. நமக்கு என்ன கவலை இல்லையா? ஓ ஆத்மாக்களே, நீங்கள் என்னுடையவர் அப்படின்னு பிரம்மா வாய் வழியாக சொல்கிறார். நாமெல்லாம் இந்த உடம்பு காது வழியாக ஆத்மா கேட்குது. ஆமாம் பாபா, நானும் உங்களுடைய தான், அங்கேருந்து வந்துட்டேன் பாபா, அதோ வரேன் பாபா, இந்த உலகம் வேணாம் பாபா, சொர்க்கத்தை எடுத்துகிட்டு வா பாபா அப்படின்னு கேட்குறோம். ஸோ அப்படி நம்ம பேசிகிட்டு இருக்கணும் பாபா கிட்ட இல்லையா? இப்போ பாபா சொல்கிறாரு, ஓ நிராகார ஆத்மாக்களே, நீங்கள் என்னுடையவர் தான் பாபா சொல்கிறத தவிர, ஓ சாக்காரிகளே நீங்கள் என்னுடையவர்னு பாபா சொல்லலை. உடலுக்கே வேலை கிடையாது. செருப்பை கழட்டிட்டு தான் கோயிலுக்குள்ளே போகணுன்றதோடைய உண்மையான அர்த்தம்னா, உடலை கழட்டிட்டு தான் மேலே போக முடியும் ஆத்மா. உடல்ன்ற செருப்பை கழட்டிட்டு போகிறது அது. அதான உண்மையான சிவன் ஆலயம் இல்லையா? பாபா குழந்தையா இருக்கிறதுக்குமே உடலை கழட்டிடணும், நம்ம வெறும் ஆத்மாவாக தான் இருக்கணும். இங்கே நிராகாரரை நான் உங்களுடையவன்னு சொல்கிறாங்க. அதாவது ஆத்மாவை சொல்கிறார், பரமாத்மாவை சொல்லுது உங்களுடையவன். மற்றபடி தத்தெடுக்கிறவங்க உடலை பார்க்குறாங்க, தங்களை ஆத்மானு ஒன்று புரிஞ்சுக்கிறது இல்லை உலகத்தில் இல்லையா? உடல் குழந்தை இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் பார்த்து தானே தத்தெடுப்பாங்க. பணக்காரங்க எடுக்கிறாங்கன்னா சும்மா எல்லா குழந்தையும் எடுத்துட மாட்டாங்க. அழகு, ஆரோக்கியம், அறிவு எல்லாத்தையும் பார்த்து தான் தத்தெடுப்பாங்க. ஆனால் ஆத்மான்னு புரிஞ்சுக்கிறது கிடையாது. சகோதரன் சகோதரியை தத்தெடுத்தா என்ன கிடைக்கும்? சூப்பர் பாயிண்ட். நீங்கள் ஒரு குழந்தைய தத்தெடுத்தாலும் அந்த குழந்தை உண்மையிலே உங்கள் சகோதரன் அல்லது சகோதரி தான். உங்களால் என்ன கொடுக்க முடியும்? எப்படி சொல்கிறாரு பாருங்க, சூப்பராக. சகோதரன் தான் அந்த ஆத்மா. அப்போ யார் உண்மையில் ஆஸ்தியை கொடுக்க முடியும்? பாபா உங்களை ஆஸ்தியை கொடுக்கறதுக்காக தத்தெடுக்கிறார். அவர்கிட்ட இருக்கிறதுலாம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இங்கே தான் பெரிய விஷயம் இல்லையா? இது மிகவும் ஆழமான விஷயம். இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தத்தெடுக்கிறவங்களுக்கு கரெக்டாக சொத்து போய் சேருமானே டவுட்டு. ஏன்னா மற்ற சொந்தக்காரங்க அவங்களாம் வந்து என்னென்னமோ பண்ணுவாங்க. அப்போ பாபா சொல்கிறாரு, இது மிகவும் ஆழமான விஷயம். சொத்து கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும், ஏன்னா எடுக்கிறது அப்பா. ஸோ இது ஆழமான விஷயம். யார் நல்லா படிக்கிறாங்களோ அவங்களுடைய புத்தியில் தான் இந்த விஷயங்கள் நல்லா பதியும். யாருடைய புத்தியில் பதியும்? நல்லா படிக்கிறதுனா எப்படி? கட்ட 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 கட்டன்னு 1/2 மணி நேரத்தில் படிச்சுட்டு கிளம்புங்க பிரதர், அது ஒன்றுமே பதியாது இல்லையா? ஆழமாக படித்தாதான் உள்ள பதியும். பாபா சொல்லியிருக்காரு, ஒரே தடவை நீங்கள் வாணியை கேட்டிங்கன்னு வச்சுங்களேன், டெய்லியும் சீக்கிரமாக பிரஜை ஆகிடுவீங்கன்றார். ஒரு தடவை வாணி கேட்டால் பிரஜையாக தான் ஆவீங்க. போன தடவை வரும்போது இங்கே வந்துச்சா இல்லை வேறு வானில் வந்துச்சு. ஒரு தடவை டெய்லியும் வாணி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பிரஜை தான் ஆவீங்கன்றார். அம்மா வந்து எவ்வளோ பெரிய புத்தி. அம்மாவோட புத்திசாலி யாராவது இருக்காங்களா? அவங்க 1/2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை வாணி எடுத்து பார்த்துன்னு இருப்பாங்களாம். நம்ம என்ன அதோட புத்திசாலி? அப்படியே வந்து கட்ட கட்டன்னு படிச்சுட்டு போனாலும் எல்லாம் பதிஞ்சிடுமா இல்லையா? பாபா எப்படி அடிக்கிறாரு பாருங்க. அப்போ பாபா சொல்கிறாரு, நல்ல முறையில் படித்தா நல்ல முறையில் பதியும். சும்மா 1 மணி நேரம் மட்டும் வாணியை படிச்சுட்டு மற்ற நேரம் ஃபுல்லாக உலகியல் விஷயம் கதையை படிச்சுட்டு இருந்தால் என்ன ஆகும்? உங்கள் குணம் சொல்லும் ஞானம் உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையான்ட்டு இல்லையா? குணம் தான் சொல்லும். வாயில் வர்றதெல்லாம் யாரும் நம்ப மாட்டாங்க, குணம் எப்படி இருக்குதுன்னு தான் பார்ப்பாங்க. இப்போ பாப்பா சொல்கிறாரு,
தேக உணர்வை விட்டுட்டு என்னுடையவராக நீங்கள் ஆனீங்கன்னா நான் உங்களை நிராகார உலகத்துக்கு அழைச்சிட்டு போவேன். நான் இதை விடமாட்டேன்னா நான் எப்படி அழைச்சிட்டு போகிறது? விட்டுட்டு என்ன நினைங்க, நான் அழைச்சிட்டு போகிறேன். தேக உணர்வு இல்லாமல் என்னுடையவராகணும். இதை தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு சில பெருமாள் கோயிலில் போயிட்டீங்கன்னா ஷட்டை கழட்டிட்டு தான் உள்ளே போவாங்க. அதாவது உடல்ன்ற ஆடையை கழட்டிட்டு என்னுடையவரானா அழைச்சிட்டு போவன்றதோடைய நினைவாக அப்படி இருக்குது. அப்போ பாபா சொல்கிறாரு, கிருஷ்ணருடைய ஆத்மாவை பரமாத்மான்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவரும் 84 பிறவி முழுசாக எடுக்கிறாரு. உடலே இல்லைன்னா தான் ஆத்மா. அப்படி உடலே இல்லாத இருக்கிற சிவபாபா தானே. அப்போ ஆத்மான்னு அவருக்கு தானே பேர் வைக்க முடியும். கிருஷ்ணருக்கு தான் அழகாக உடம்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவர் 84 பிறவி வேற எடுக்கிறார். அவர் எப்படி பரமாத்மா அல்லது கடவுள் ஆக முடியும்? லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் நடந்துச்சு. ராஜா தான், ராணி தான். அவங்கவுங்களுக்குன்னு தனிப்பட்ட நடிப்பு இருக்கு. 84 பிறவி எடுக்கிறாங்க. ஒருத்தருடைய விஷயம் கிடையாது இல்லையா? அந்த ராஜ்யத்தில் வெறும் நாராயணன் மட்டும் இருக்க போகிறதில்ல, அல்லது லக்ஷ்மி நாராயணன் மட்டும் இருக்க போகிறதில்ல. ராஜ்யம்னா நிறைய பேர் இருப்பாங்க. அவங்கவுங்களுக்குன்னு நடிப்பு இருக்கு. எல்லாருமே மறுபிறவி எடுத்து தான் ஆகணும். 84 பிறவியுடைய சக்கரம் எப்படி சுத்துதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். மற்றபடி 84 லட்சம் பிறவிகள்னு சொன்னால் முழு விஷயமும் கெட்டு போயிடுது. இப்போ எதை பற்றியும் தெரிஞ்சுக்கிற ஆர்வமே இல்லாமல் போயிடும். 84 பிறவினா தான் 21 பிறவி இப்படி இருந்தோம், அடுத்தது இப்படி இருந்தோம், அப்படி புரிஞ்சிக்க முடியும். லட்சக்கணக்கான வருஷங்களுடைய விஷயமா இருந்தாலும் நினைவு இருக்காது. வெறும் 5000னா தான் ஞாபகம் இருக்கும். இப்போ உங்களுக்கு ஞாபகம் வருது. இன்னைக்கு கீழான உலகமாக இருக்குது, நாளைக்கு இதே கீழான உலகம் மிக உயர்ந்த உலகமாக மாறும். 20 வருஷத்தில் எல்லாருமே அன்பாக பேசுவாங்கன்னு நினச்சாலே ஆச்சரியமா இல்லை? இப்போ உலகம் அப்படியா இருக்குது, ஆனால் 20 வருஷத்தில் அப்படி மாறப்போகுது. சாஸ்திரி அநேகமாக இது லால் பகதூர் சாஸ்திரி சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அவர் தானே பிரதமராக இருந்தார் இல்லையா? அப்போ அவர் எழுதினாராம். என்ன எழுதினார்னா, நாங்கள் புது இந்தியாவை உருவாக்கியே தீருவோம்ட்டு. ஆனால் சின்ன வயசுல இறந்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஆட்சியிலும் கம்மியான நேரம் தான் இருந்தார். புது இந்தியா புது உலகத்தில் தானே இருக்கும். இவர் எப்படி புது இந்தியாவை உருவாக்க முடியும்? பழைய உலகத்தில் எப்படிப்பா புது இந்தியாவை உருவாக்க முடியும் அப்படின்னு இப்போ நாம் எழுத முடியும். புது இந்தியா, புது டில்லி எல்லாமே எங்கே இருக்கும்? புது உலகத்தில் தான் இருக்கும்னு எழுத முடியும். அங்கே தேவதா தர்மத்தை தவிர வேறு எந்த தர்மமும் இருக்காது, எந்த மதமும் இருக்காது அங்கே. ஆனால் இப்போ பாருங்கள், பாரதத்தில் எத்தனை மதம் இருக்குது. அந்த ஒவ்வொரு மதத்துக்கும் எத்தனை விதமான கிளைகள் வேற இருக்குது. இது எல்லாமே கடைசி நேரத்தினுடையது. கடைசியில் தான் இந்த மாதிரி கிளை, ஆளுக்கு ஒரு வழி இல்லையா? லக்ஷ்மி நாராயணன்ல இருந்து இப்போ இவங்க பிரம்மா சரஸ்வதியாக ஆகி இருக்கிறாங்க அப்படின்னு படத்தில் காட்டப்பட்டிருக்கு. பின் இதே பிரம்மா சரஸ்வதியிலேருந்து என்ன ஆவாங்க? லக்ஷ்மி நாராயணன் ஆவாங்க. அதனால தான் விஷ்ணுவிலிருந்து பிரம்மா வந்தார், பிரம்மாவிலிருந்து விஷ்ணு வந்தார் அப்படின்னு பக்தியில் கூட காட்டியிருக்கிறாங்க. விஷ்ணு தொப்பிலிருந்து பிரம்மா வந்த மாதிரி. இப்போ நீங்கள் விஷ்ணுவுடைய குலத்தை சார்ந்தவர்களாக ஆகி இருக்கிறீங்க இல்லையா? பிரம்மா குலத்தை சார்ந்தாலே விஷ்ணு குலத்தை சார்ந்தவராகவும் ஆயிடும். ஆனால் இப்போ இந்த நாடகமெல்லாம் முடிய போகுதுன்னு யார் நல்லா புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு குஷியின் அளவு அதிகரிக்கும். அப்படி இல்லைன்னா, நான் உன் குழந்தையான எனக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குது,
இல்லையா? ஒரு மாத்தாச்சு நான் சொன்னேன் இல்லையா, தொடர்ந்து 3 டெத்து குடும்பத்தில் வந்தோடனே விட்டே போயிட்டாங்க. அப்போ ஆனால் உலகம் அழிய போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறவங்களுக்கு இது நல்ல வேலை, அந்த நேரம் துடிக்கிறதுக்கு முன்னாடி கட் பண்ணிட்டாருன்னு சந்தோஷம்தான் வரணும். அந்த நேரம் துடிச்சோன்னா மார்க் போயிடும்ல. உண்மையிலே இது நாடகத்தில் நன்மை தான். அப்படி தெரிஞ்சால் குஷியோடைய அளவு அதிகரிக்கும். இதை நல்லா யாருக்கு நாடகம் முடிய போகுது, தோவா வந்துட்ட நாராயணன் ஒன் ட்ரெஸ்ஸை போட்டு வரப்போகிறான் அப்படின்ற அந்த நினைவு சதா இருக்கிறவங்களுக்கு குஷி இருந்துகிட்டே இருக்கும். பழைய உலகத்தில் செத்தே போயிட்டோம், ஏன் காலப்படுறீங்க? நாராயணனாக இருக்கிறதுக்கு ட்ரைனிங் இருக்கணும், அவ்வளோதான். ஸோ இந்த நரகத்திலே நாராயணன் வந்தால் எப்படி வாழ்வார்? அப்படி வாழுங்க. அப்போ இங்கே இருக்கிற எதுவுமே புத்தியில் ஒட்டாது. நீங்கள் உங்களுடைய குணத்தை மட்டும் வெளிப்படுத்துங்க. மற்றவங்க என்ன பண்ணுறாங்க எதை பற்றியுமே கவலைப்பட மாட்டீங்க. அப்போ குஷி அதிகரிக்கும். இல்லை ஒன்று ஒன்றா இது ஏன் இப்படி இன்னொன்னீங்கன்னா என்ன ஆகும்? போச்சு, நிம்மதி போச்சு. இப்போ பாபா சொல்கிறாரு, நாடகம் அப்படின்னாலே நாடகத்துடைய ஆரம்பத்துலேருந்து கடைசி வரை எல்லாமே ஞாபகத்துக்கு வந்துடுது. உங்ககிட்ட யார் புத்திசாலியாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த எல்லையற்ற நாடகம் எப்பயுமே ஞாபகத்தில் இருக்கும். இது நாடகம், இது நாடகம். அழகாக வீட்டில் போய் டிவியை திறந்து பார்த்து நாடகத்தை பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா, நாடகத்தில் என்ன ஒன்று நமக்கு என்ன, நாடகம் வேற நான் வேற, அந்த மாதிரி பிரித்து எடுக்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் ஜாலியாக இருப்பீங்க. இந்த நாடகம்தான், இந்த நாடகத்தில் நானும் நடிக்கிறேன் தான், இருந்தாலும் நாடகத்துலேருந்து நான் விலகி இருக்கிறேன். இது பக்தி மார்க்கத்தின் கீதையில் இருக்கும். இயற்கையிலும் இருக்கிறேன் நான், ஆனால் இயற்கையிலேருந்து தனிப்பட்டும் இருக்கிறேன். அந்த மாதிரி நீங்கள் நடிக்கணும். கிருஷ்ணர் சொன்ன மாதிரி எழுதியிருக்காங்க, நீங்கள் தானே கிருஷ்ணர். அப்போ அதான் சொல்கிறாரு, புத்திசாலி குழந்தைங்களுக்கு தான் இது நினைவு இருக்கும். மற்றவங்களாம் அப்படி சீரியஸாக நினைப்பாங்க, ஐயோ இது எப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம். நாடகம், பல கல்பம் நடந்திருக்க, பல கல்பம் நான் ஜெயிச்சிருக்கிறேன், பாபா எனக்கு நன்மை தான் செய்வார். அப்போ எதுக்குமே பதற மாட்டாங்க. குழந்தை இருந்தாலும் சரி, என்ன ஆனாலும் சரி, குடும்பமே நடுத்தருக்கு வந்தால் கண்டிப்பாக அதில் நன்மை இருக்குது. எனக்கு தெரியும், மிகப்பெரிய பதவி இருக்குது. எந்த அளவுக்கு துக்கம் வருதோ அந்த அளவுக்கு உயர்ந்த பதவி. அம்மாவுக்கு பாருங்கள், எல்லாமே பறி போச்சு, சொத்து போச்சு, அப்பா போனார், தங்கச்சி போனாங்க, அவங்களே கொல்லி வச்சாங்க. எல்லாத்தையும் எதுக்கு கொடுங்கினாரு? உயர்ந்த பதவி கொடுக்கறதுக்கு. அப்போ குஷி இருக்கும் இந்த ஞாபகம் இருந்தா. இப்போ பாபா சொல்கிறாரு, முதல்ல சூரிய வம்சத்தினருடைய ராஜ்யம் இருக்கும், பிறகு சந்திர வம்சத்தினருடைய ராஜ்யம், பிறகுதான் வெளியிலிருந்து வந்தனர் வைஷ்ய வம்சத்தினர் சூத்ர வம்சத்தினர் ஆகுறாங்க. ஆத்மாக்களாகிய நாம இப்படி இல்லையா, ஃபஸ்ட்டு இந்த 2 இருக்கும், அடுத்தது தான் மற்ற மதங்கள். அப்போ வைஷ்ய மதம் எல்லாம், வைஷ்ய வர்ணம் சூத்ர வர்ணம் வந்துடுது. நம்மளும் தேவதைகளும் அந்த மாதிரி மாறிடுறோம். அப்போ பாருங்க, இறைவன் படைக்கிறதுல அது இருக்காது, வைஷ்ய சூத்ரர் இந்த 2 தான் இருக்கும். அப்புறம் மற்ற மதங்கள் மனித வழி வரும்போது தான் கீழே இறக்குது, இறைவனுடைய வழி இறக்காது. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். ஆத்மாக்களாகிய நாம இப்படித்தான் 84 பிறவி எடுத்தோம். இருந்தாலும் நிறைய பேருக்கு இது ஞாபகமே இல்லை. அது அப்படி தான் வரும். இப்போ அப்படியே ரிவர்ஸில் 100 வருஷத்துல ரிவர்ஸில் போயிடணும். சூத்ரன்லேருந்து டக்குன்னு வைஷ்யன், வைஷ்யன்லேருந்து டக்குன்னு சத்ரியன், சத்ரியன்லேருந்து டக்குன்னு தேவதை ஆயிடணும். ஸோ ஆனால் நிறைய பேருக்கு இது ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. நாடகத்துடைய ஆரம்பம் இடை இறுதி 3மே ஞானம். இந்த ஞானம் இருக்கணும். ஆரம்பத்தில் தேவதையாக இருந்தேன், இறுதியில் இப்படி இருக்கிறேன். ஏன்? நடுவில் செஞ்ச பாவத்தினால இல்லையா? இது ஞாபகம் இருக்கணும். இப்போ இந்த சங்கமிகத்தில் இந்த 3மே, ஏன்னா இது இப்போ பக்தியில் சொல்லுவாங்களே, தெய்வம் நின்று கொள்ளும் அரசன் அன்றே கொள்வான்ட்டு. இப்போ தெய்வமே அன்றே கொள்கிற யுகம் நடந்துட்டு இருக்குது. டக்கு டக்குன்னு தெரியும் இல்லையா, நின்று கொள்ளுன்னு வரும். ஆனால் இப்போ தெய்வமே டக்கு டக்குன்னு வர மாதிரி இருக்கு. ஏன்னா எல்லாமே கர்ம கணக்கு முடிக்கணும். நாடகம் பாபா ஒன்றும் பண்ணுறதில்ல. அப்போ அந்த ஞானம் இருக்கணும். இதை பண்ணால் இது கண்டிப்பாக நடந்தே தீரும் இல்லையா? இதுதான் 5000 வருடத்துடைய ஞானம். இது உங்கள் புத்தியில் இருக்கணும். ஆத்மா எவ்வளவு சின்னது, ஆனால் 84 பிறவி நடிப்பு அது நடிக்குது. கண்ணுக்கே தெரியாத அந்த ஆத்மா எத்தனை உடம்பு எடுத்து இன்னான ஆட்டம் போட்டு உட்காந்துன்னு இருக்குது இல்லையா?
அப்போ பரமாத்மா கூட பாருங்க எவ்வளோ சின்னதாக இருக்காரு. அவரும் தன்னுடைய நடிப்பை நடிக்கிறதுக்கு நாடகத்தில் கட்டுப்பட்டு இருக்கிறாரு. அவரு கூட அதுலேருந்து தப்பிக்க முடியாது, நாடகத்தின் வசப்பட்டு தான் இருக்கிறாரு. சங்கம யுகம் ஏற்படும் பொழுது அவங்களுடைய பாகத்தின் நடிப்பின் நேரம் வெளிப்படுது. அதாவது பாபாவுடைய பாகம் வெளிப்படுது சங்கம யுகத்தில் தான் இல்லையா? அவருக்கு அப்போ தான் நடிப்பே. சாஸ்திரங்களில் என்ன போட்டிருக்கிறாங்க? பகவானுக்கு புது உலகத்தை படைக்கணும்னு எண்ணம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு போட்டிருக்காங்க. இது இந்து மதத்திலையும் போட்டிருக்கும், பைபிள் குரான்லையும் போட்டிருக்கும். இறைவனுக்கு ஒரு நினைவு வந்தது, புது உலகம் அப்படியே ஆகட்டும்னு அவர் சொன்னார், படைச்சிட்டாங்க அப்படின்னு எழுதிட்டாங்க. ஆனாலும் அப்படி எழுதப்பட்டிருந்தா கூட யாரும் எதையும் புரிஞ்சிக்க முடியாது அதை கேட்கறதுனால. அது சங்கமயுகத்தில் வருது, அதனால இங்கே புது உலகத்தை படைக்கிறாருன்றதெல்லாம் புரியாது. அது எல்லாமே முடிஞ்சு போன விஷயம். நீங்கள் நடைமுறையில் நடிப்பு, ஏன்னா அது முந்தைய கல்பத்தில் நடந்தது தான் அவங்க எழுதியிருக்கிறாங்க, முடிஞ்சது. ஆனால் நீங்கள் இப்போ அதே நடிப்பை மீண்டும் நடிச்சிட்டு இருக்கிறீங்க, இப்போவே நடிக்கிறீங்க. நம்முடைய தந்தை, ஆசிரியர், குரு 3 பேருமே இருக்கிறாங்க, உங்கள் எதிரிலே இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். லௌகீக தந்தையை ஒன்று யாரும் தந்தை, ஆசிரியர், குரு 3மா இருப்பவரே அப்படின்னு கூப்பிடுறது கிடையாது. ஏன் பாபா மட்டும் இப்படி சொல்கிறாங்க? ஏன்னா அவருக்குள்ளதான் முழு மரத்துடைய ஞானமும் இருக்குது. ஞானம் இருந்தால் தானே டீச்சர் ஆக முடியும், குரு ஆக முடியும். அது மட்டும் இல்லை, சைத்தன்யமானவராகவும் இருக்கிறார், உயிரோட்டமானவராகவும் இருக்கிறார். ஞானத்தை சொல்லவே இல்லைன்னா ஞானம் இருந்து மட்டும் என்ன பிரயோஜனம்? இப்போ உயிரோட்டமாக இருந்தால் தானே அந்த ஞானத்தை கொடுக்க முடியும். கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாரு? இந்த தேகத்தை விட்டுட்டு பாபா கிட்ட போக போகிறோம் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. பாபா கிட்ட போக போகிறோன்றவங்க இந்த தேகத்தை விட்டுட்டு போக போகிறோம், அது மைண்டில் இருந்துக்கிட்டே இருக்கணும். அது நமக்கு இப்போ தெரிஞ்சிடுச்சு. ஆனால் பாபா சூப்பராக சொல்கிறார் பாருங்க, அதுக்கு முன்னாடியே நம்மளுடைய லட்சியம் என்ன? கர்மாதீத நிலை, கர்மங்களை வென்ற நிலை. அந்த நிலையை நீங்கள் எப்போ அடையிறீங்களோ அப்போ உங்களுக்குள்ள எந்த பூதமும் இருக்காது. எந்த பூதம்? காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் 5 பூதம் இருக்குல்ல, பஞ்சபூதம், அது இருக்காது. எப்போ? கர்மாதீத நிலை அடையும் போது. இப்போ கர்மாதீத நிலை அடையணும்னா என்ன ஷார்ட்கட்டு? இப்போவே அந்த பூதத்தை ஓட்டிடுங்க, சீக்கிரமாக கர்மாதீத நிலை அடைஞ்சலாம், உலகம் முடிஞ்சிடும் இல்லையா? தேக உணர்வு தான் முதல் நம்பர் பூதம். இந்த பூதங்கள் அனைத்துக்கும் பெரியது ராவணன் இல்லையா? இந்த 5 பூதம் இருக்கு. ராவணன் 5 பூதங்கள் சேர்ந்து தான் ராவணன் சொல்கிறோம். பட் அந்த 5 பூதங்களுக்கும் பெரிய அண்ணன் யாரு? தேக உணர்வு. தேகம் நினைக்கிறீங்க பாருங்க, அதன் மூலமாக தானே காமம், கோபம்லாம் வருது. வெறும் ஒலிப்புள்ளியை பார்த்து ஏன் கோபப்பட போறீங்க இல்லையா? இப்போ பாபா சொல்றாரு, தேக உணர்வு தான் முதல் நம்பர் பூதம். பாரதத்தில் தானே ராவணனை எரிக்கிறாங்க. ஆனால் ராவணன் யாருன்னே யாருக்குமே தெரியாது. தசரா, ரக்ஷாபந்தன், தீபாவளி இதெல்லாம் எப்பொழுதுலேருந்து கொண்டாடிட்டு இருக்கிறாங்கன்னு யாருக்கும் தெரியாது. அப்பா சொன்னார், நம்மளும் கொண்டாடுறோம், ஏதோ குஷியாக இருக்கிறதுக்கு வருஷத்துக்கு ஒரு நாள் நினச்சிட்டு கொண்டாடுறாங்களே தவிர இது எப்போ ஆரம்பமாச்சு, ஏன் ஆரம்பமாச்சு யாருக்கும் தெரியல. கடைசியில் இந்த ராவணன் இறக்கணும். ஏன்னா இதில் சொன்ன 3 பண்டிகையுமே அதை வச்சு தான் இல்லையா? தசராவில் ராவணனை எரிக்கிறாங்க, ரக்ஷாபந்தனை விகாரத்தை விட்டு தூய்மையாகிறோம், தீபாவளி அப்பயும் அதுதான் ராஜ்யத்தை அடையிறாங்க. இப்போ இது எல்லாமே எதை குறிக்குது? ராவணன் கடைசியில் இறக்கணுன்றது தான் குறிக்குது. அப்போ ராவணன் இறக்கணுமா அல்லது கடைசி வரைக்கும் இப்படியே நடந்துட்டு இருக்கணுமான்னு கூட அவங்க தெரிஞ்சுக்கல. ராவணனை எரிக்கிறாங்க, ஆனால் ஒரிஜினல் ராவணனை எரிக்க மாட்டாங்களே. அப்படியே இருக்கணுமா? உலகம் இப்படியே இருக்கணுமா? ராவணனை எரிக்கிறீங்க, இருந்தாலும் அவன் மீண்டும் உயிர் தெழுந்துடுறான். ஏன்னா அவனுடைய ராஜ்யம் இது. அங்கே ராவணன் சிலையை எரிக்கிறதையும் குறிக்கும், உருவ பொம்மை தசராவில் எரிக்கிறது.
நம்ம பண்ணுற விளையாட்டையும் குறிக்கும். நாமளும் என்ன பண்ணுவோம், ஒரு வைராக்கியத்தில் ராவணன் எரிக்கிறோம், திடீர்னு ஒரு ராவணன் ஒரு ரூபம் வந்து நமக்குள்ளே இருக்கிற ராவணன் ஏப்பிட்டு போயிடுறான், மீண்டும் உயிர் தேர்ந்துறான். ஏன்னா இது அவனுடைய ராஜ்யம், திரும்புகிற பக்கமெல்லாம் அவனுடைய கையாளுங்க தான் இல்லையா. இப்போ பாபா சொல்கிறாரு, சத்தியுகத்தில் ராவணனே இருக்க மாட்டான், அங்கே குழந்தை கூட யோக பலத்தினால தான் பிறக்கும். ஏன்னா நம்பர் 1 விகாரமே காமம் தான், அவனுக்கே அங்கே வேலை கிடையாது, அதன் மூலமாக தான் மற்ற விகாரங்கள் வருது. இப்போ குழந்தைய யோக பலத்தில் தான் பிறக்கும்போது ராவணன் எப்படி அங்கே இருப்பான்? அப்புறம் இன்னொன்று கேட்காது, யோக பலத்தின் மூலமாக உலகத்துக்கே நீங்கள் அதிபதி ஆனீங்கன்னா குழந்தை பிறக்கிறதுனா பெரிய விஷயமா? யோக பலத்தின் மூலமாக அந்த எண்ணத்தின் சக்தி, அதில் தான் எல்லாமே இருக்குது. அங்கே ராவணனே கிடையாது. அதனால தான் துக்கத்தை அனுபவிக்கிறதுன்ற விஷயமே அங்கே கிடையாது, அழுவுறதுன்ற விஷயமே கிடையாது. அதனால தான் கிருஷ்ணரை யோகேஸ்வர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, அனுபவித்தல் என்ற பேரே கிடையாது அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. நான் அது பிரிண்டிங் மிஸ்டேக்குன்னு நினச்சேன், அது அந்த அர்த்தமாக கூட இருக்கும். ஏன்னா துக்கத்தை அனுபவிக்கிறது கிடையாது. ஏன் அனுபவிக்கிறது கிடையாது? கிருஷ்ணரை வந்து யோகேஸ்வர்ன்றாங்க, யோகத்தில் இருக்கிறது, அது விடுபட்டு இருக்கிறாங்க, ஜீவன் முக்தி நிலை. அப்போ ஏன் துக்கத்தை அனுபவிக்க போகிறாங்க? அவர் சம்பூர்ண நிர்விகாரி யோகி, ஒருபொழுதும் விகாரத்தை அல்லது துக்கத்தை அனுபவிக்கிறது கிடையாது. ஒருவேளை அனுபவிப்பவர்களாக இருந்தாங்க விகாரத்தை அப்படின்னா அவங்களுக்கு யோகம் கை கூடாது. எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? அதுதான் சூக்ஷ்ம விகாரமே கூட, ஸ்தூலமாக இல்லை சூக்ஷ்மமாக இருந்தாலுமே கூட யோகா வராது. நீங்கள் யோகத்தை இப்போ கற்றுக்கிட்டு இருக்கிறீங்க, அனுபவிக்க வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னாலோ அல்லது விகாரத்தில் ஸ்தூலமாக ஈடுபட்டாலோ யோகம் செய்ய முடியாது. எப்படி? விகாரத்தில் விழுந்தால் மட்டும் இல்லை, விழணும்னு நினச்சா கூட யோகா வராதுன்ற. எவ்வளோ சூப்பர் இல்லையா? ஏன்னா அந்த எண்ணமே தான் வந்துட்டுருக்கும். குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்போ காம மகாசத்ருன்றது அந்த சூக்ஷ்ம எண்ணங்களையும் சேர்த்து தான் சொல்கிறார் பாபா. குழந்தைகளாகிய உங்களுக்கு தந்தை கிட்ட இருந்து, டீச்சர் கிட்ட இருந்து, குரு கிட்ட இருந்து ஆஸ்தி கிடைக்குது, 3 பேருடைய ஆஸ்தியும் கிடைக்குது. சத்குரு உங்கள் எல்லோரும் கூடவே அழிச்சிட்டு போவார், கண்டிப்பாக அழிச்சிட்டு தான் போவார். ஆனால் நீங்கள் மட்டும்தான் கழுத்தின் மாலை ஆகுறீங்க. எல்லாரையும் தான் அழிச்சிட்டு போகிறாரு, ஆனால் கழுத்து அப்படியே நெருக்கத்தில் போய் சுற்றிக்கிறது யார்? நாம தான். பிரியதர்ஷன் அனைத்து பிரியதர்ஷினிகளையும் தான் அழைச்சிட்டு போவார். முதல்ல பிரியதர்ஷன் போவார், போகும்போதே வரிசை கிரமமாக போவாங்க. எப்படி போவாங்க? ஃபஸ்ட்டு பிரியதர்ஷன், அவருக்கு பின்னாடி முதல்ல ஒட்டிட்டு போகிறது யார்? சூரிய வம்சத்தினர், அதுக்கு பின்னாடி சந்திர வம்சத்தினர், அதுக்கு பிறகு மற்ற எல்லா வம்சமும் வரும். இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் எல்லாருடைய ஊர்வலம் அல்லது வம்சத்தினர் வருவாங்க, புத்த மதத்தை சார்ந்தவங்க எல்லோருமே. அந்த வரிசை கிரமத்திலே போகுமா, மேலே எப்படி இருக்குமோ அதே மாதிரி. அது பார்த்தாலே ஒரு ராக்கெட் பறக்கிற மாதிரி தானே இருக்குது, அப்படியே தான் போகுமா. சூப்பராக இல்லை அது? இப்போ பாபா சொல்கிறாரு, மனக்கண்ணில் எடுத்துகிட்டு வாங்கலாம், குஷியாக இல்லை? இப்போ பாபா சொல்கிறார், அனைத்து ஆத்மாக்களுமே அவங்கவுங்களுடைய பிரிவில் தான் போய் உட்காருவாங்க. ஆத்மா நட்சத்திரம் மாதிரி இருக்குது, அது மிகவும் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஆனால் அதிர்ஷ்டசாலிகள் மட்டும்தான் இதை தானும் கடைபிடித்து மற்றவங்களுக்கும் புரிய வைப்பாங்க. இது எப்படியெல்லாம் வருது மாயா, எப்படி ஆத்ம உணர்வுலேருந்து வெளியே வர முடியும்? அப்போ இவங்களுக்கு பாபா சொல்கிறார், மகாரதிகளுக்கு தான் தடையே வருன்றார். பிரம்ம பாபா முதல்ல எனக்கு தான் வருது எல்லா தடையும், பிறகு தான் உங்ககிட்ட வருது, எனக்கு வர்றதுனால தான் நான் அதுக்கு உங்களுக்கு வழி சொல்கிறேன்றார். ஸோ அதே மாதிரி புத்திசாலி மகாரதி குழந்தைங்களாம் என்ன பண்ணுவாங்க, எப்படிலாம் இவங்க தப்பிக்கிறாங்க, எந்தெந்த ஞான ஆயுதத்தை, ஸோ அதை மற்றவங்களுக்கும் சொல்லி கடைப்பிடிக்க வைப்பாங்க, புரிய வைப்பாங்க. பிறகு அவங்க மகிமைகளை எழுதுறாங்க. எங்க யார் மகிமை எழுதுறான்னா, இவங்க புரிய வைக்கிறாங்கல்ல மற்ற பாபா குழந்தைங்களுக்கு, அவங்க சொல்கிறாங்களாம், இவர் எங்களுக்கு புரிய வச்சாருன்னா எங்களுடைய புத்தி திறந்துடுச்சு, இவங்க புரிய வச்சு, அது வரைக்கும் எனக்கு புரியவே இல்லை, இந்த சிஸ்டர் சொன்னாங்க எனக்கு அப்போ தான் புரிய ஆரம்பிச்சிது, அது வரைக்கும் புரியல அப்படின்ட்டு எழுதுறாங்க. இவங்க எங்களுக்கு உயிர் தானம் கொடுத்துட்டாங்க,
பிறகு அவங்க மேலேயே அன்பு ஏற்படுது, அவர்களையே நினைவு செஞ்சிட்டு இருக்கிறாங்க. பிறகு அவங்க கிட்ட இருந்து விடுவிக்கப்படுது. தரகரை போய் யாரும் நினைக்க மாட்டாங்க. தரகர் தரகு முடித்து வைத்தார், அவ்வளவுதான். பிறகு மணவாளனை மணப்பெண் நினைக்கிறார். பிரம்மாவும் தரகராகிவிட்டார். அந்த சிவபாபாவைத்தான் நினைக்கணும். இந்த தரகரும் அவரைத்தான் நினைக்கிறாரு. இவருக்கு மகிமை கிடையாது, இவர் தூய்மையற்றவராக இருக்கிறாரு. முதல்ல இவருக்குள்ள பிரவேசமாகி இவரை தூய்மையாக மாற்ற வேண்டும். பாருங்க, சூப்பராக சொல்கிறார். உங்களுக்கு எவ்வளோ டேலண்ட்டாக ஒரு சிஸ்டரோ பிரதரோ இந்த ஞானத்தை கொடுத்துருக்கலாம். அப்போ இவங்களால தான் வந்ததுன்னு கொஞ்சம் நாளைக்கு இருக்கும். அதுக்கப்புறம் பாபா சொல்ல என்ன ஆகும்? ஐயோ, இவங்கள நினைக்கக்கூடாது நம்ம. ஏன்னா இவங்க புரோக்கர், கல்யாண புரோக்கர். உங்களுக்கு என்ன தான் நல்ல பொண்ணு பார்த்து கொடுக்கட்டும், நல்ல மாப்பிள்ளை பார்த்து கொடுக்கட்டும், அதுக்காக அவர் யார் நினச்சின்னு இருப்பீங்க? அவர் வேலை முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரி தான் பிராமணர் அல்லது பிரம்மாவுடைய வேலை. சிவபாபாவுக்கு நம்ம மனம் முடிச்சு வைக்கிறோம், அவ்வளோதான். இதோட நினைவாக தான் பிராமணர்களை வச்சு கல்யாணம் பண்ணுறது நடக்குது. அப்போ பாபா சொல்கிறாரு, அந்த பிராமணரை கல்யாணம் பண்ணவங்க நினச்சின்னு இருப்பாங்க, அப்போ நாம் மட்டும் நினைக்கலாமா? எவ்வளோ சூப்பர் பாயிண்ட் இல்லையா? மற்றபடி பிராமணர்களுக்கோ பிரம்மாவுக்கோ எந்த மகிமையும் கிடையாது. ஏன்னா அவங்களே தூய்மையற்றவராக தான் இருக்கிறாங்க. பாபா தான் பிரவேசமாகி தூய்மையாக மாத்துறாரு. ஸோ ஒரே உடல், பிரம்மா உடல். ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற ஒருத்தர் அழுக்கானவர், ஒருத்தர் தூய்மையானவர். இது எவ்வளோ ஆச்சரியம்! ஒரே உடலுக்குள்ளே 2 பேர் இருக்கிறாங்க. சூக்ஷ்ம வதனத்தில் தூய்மையானவர், அவருடைய முகத்தையும் காட்டணும். பல முறை புரிய வைக்கப்படுது. ஆனால் பாபாவுடைய குழந்தையாக மாறணும். பாபா, நாங்கள் உங்களுடையவரை ஆகிட்டோம், நீங்கள் தான் எங்களுடைய தந்தை, டீச்சர், சத்குருவாக இருக்கிறீங்க, நானும் உங்களை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதாவது பாபா, நீங்கள் தான் எனக்கு டீச்சராக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கு பாபா சொல்கிறார், சரி நானும் உங்களை ஏற்றுக்கிறேன், ஆனால் நினைவில் வையுங்க, என்னுடைய மரியாதையை கெடுத்துடக்கூடாது. சொல்கிறீங்கல்ல, நான் உங்கள் குழந்தைய மாறணும், உங்களுடைய ஆகிட்டேன், நீங்கள் தான் எனக்கு எல்லாமே, நீங்கள் சொல்கிற வழியை தான் பண்ணுவீங்க. சரி குழந்தை, அதெல்லாம் ஓகே. என்னுடையவன்னு சொல்லிட்டு என் பேரை கெடுக்கிற மாதிரி விகாரத்தில் போய் விழுந்துடக்கூடாது என்னுடைய ஆன பிறகு. அப்போ என்ன ஆகும்? பாபா பேர் கெட்டு போகுது. உண்மையிலே இந்த நேரம் எல்லாருமே நரகவாசிகளாக தான் இருக்கிறாங்க. சொர்க்கத்தை நினைக்கிறாங்க, இன்னார் சொர்க்கவாசி ஆகிட்டாருன்னு சொல்கிறாங்க. அதுக்கு பாபா சொல்கிறாரு, அட சொர்க்கம் எங்கே இருக்குது? இல்லையா? சொர்க்கத்தை நினைக்கிறாங்க, சொர்க்கத்தில் கிருஷ்ணர் இருக்கிற மாதிரிலாம் நினைக்கிறாங்க. ஆனால் சொர்க்கம் எங்கே இருக்குது? அதே மாதிரி இறந்துட்டா சொர்க்கத்துக்கு போயிட்டாங்கன்னாங்க. இறந்தவன் எல்லாம் இங்கே தான் பிறந்தாகணும். சொர்க்கம் எங்கே இருக்குது? எப்படி போக முடியும்? ஒருவேளை அவர் மட்டும் சொர்க்கத்துக்கு போயிருந்தா அது நல்ல உலகம் தானே சொர்க்கம். அவரை ஏன் மறுபடியும் இங்கே கூப்பிட்டு நீங்கள் உணவு ஊட்டுறீங்க? அந்த திதி கொடுக்கும்போது அதுதானே அர்த்தம். அதுக்கு ஏன் பண்ணுறீங்க? யாருமே தூய்மையானவர்கள் கிடையாது சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு. எல்லாம் இங்கே தான் சுற்றின்னு இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி போய் எடுத்த பிறவி அதை விட கீழான பிறவியாக தான் இருக்கும் இல்லையா? ஏன்னா தம பிரதானமாயிட்டு இருக்குது. ஆனால் இந்த சின்ன விஷயத்தை கூட யாருமே புரிஞ்சிக்கல. நல்லது, அந்த அளவு கல்புத்தி ஆகிட்டோம். இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. ஆன்மீக தாய் தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம்: ஞானத்தை கொடுக்கக்கூடிய தரகர்கிட்ட அன்பு வைக்காம ஒரு சிவபாபாவை மட்டும்தான் நினைக்கணும். ஏன்னா அவர் தான் உங்களுக்கு உயிர் தானம் கொடுக்குறவர் இல்லையா? உயிர் பிச்சை போடுறது அவர் தான். ஸோ அதனால் இந்த ஞானத்தை ஆக்சுவலாக அது பாபாவுடைய ஞானம். அதை படிக்கிறவங்க மேலே அன்பு இருக்கக்கூடாது. இந்த எல்லையற்ற நாடகத்தை உங்கள் புத்தியில் வச்சு அளவற்ற குஷியில் இருக்கணும். ஏன்னா சங்கம் யுகம் நன்மை செய்யக்கூடிய யுகம் இல்லையா? அதனால் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. அப்போ தான் இந்த நாடகம் உங்களுக்கு இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ குஷியில் இருப்பீங்க.
தேக உணர்வை விட்டுட்டு அசரீரி ஆவறதுக்கான பயிற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. இல்லையா? தேக உணர்வே இருக்கக்கூடாது. நான் ஆத்மா அது இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்படி ஆத்ம உணர்வாகி பாபாவை நினைச்சாதான் பாவம் அழியும், சொத்து எல்லாமே குஷியாகவும் இருப்பீங்க. ஸோ அந்த பயிற்சி கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருங்க. வரதானம் தூய்மையின் அடித்தளத்தை உறுதியாக்கி அதீந்திரிய சுகத்தின் அனுபவத்தை செய்யக்கூடிய முழுமையானவர் மற்றும் நிறைந்தவர் ஆகுங்கள். பாருங்க, ஃபவுண்டேஷன் கடகால் ஸ்ட்ராங்காக இருந்தால் தானே பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இங்கே கடகாலே தூய்மை தான். தூய்மையுடைய அஸ்திவாரத்தை உறுதியாக்குங்க. அப்போ தான் அதீந்திரிய சுகமே வரும். அந்த மாதிரி அதீந்திரிய சுகத்தை அனுபவம் செய்யக்கூடிய அனைத்தும் நிறைந்தவர் ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், பிராமண வாழ்க்கையுடைய அடித்தளமே தூய்மை தான். இந்த அடித்தளம் உறுதியாக இருந்துச்சுன்னா முழுமையான சுகம் சாந்தி அனுபவம் ஆகுது. தூய்மை பக்காவாக இருந்துச்சுன்னா சுகமும் சாந்தியும் இருக்கும். தூய்மை இல்லைன்னா இருக்காது. தூய்மைனா நான் புத்தி அப்படியே எல்லாத்துலேருந்தும் விடுவிச்சு லேசாக ஒரு பாபா தவிர எந்த நினைவும் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக அதீந்திரிய சுகத்தில் தான் இருப்பீங்க, ஆழ்ந்த அமைதியில் தான் இருப்பீங்க. அப்படி இருக்க முடியல, கொஞ்சம் கொஞ்சம் மனசு மேலே கீழே போகுதுன்னா என்ன அர்த்தம்? தூய்மை இன்னும் குறை இருக்குது, ஸ்ட்ராங் படுத்தணும். ஒருவேளை அதீந்திரிய சுகம் மற்றும் இனிமையான அமைதியின் அனுபவம் கம்மியாக இருந்துச்சுன்னா தூய்மையின் அடித்தளம் பலவீனமாக இருக்குதுன்னு அர்த்தம், இல்லையா பாபா? அதுதான். ஸோ கம்மியாக சுகம், அதீந்திரிய சுகம் கட்டாகுது பாபா, காலைல அமிர்தவாளில் நல்லா இருக்குது, போக போக போயிடுதுன்னா என்ன அர்த்தம்? போக போக தூய்மை இழக்க ஆரம்பிக்கிறீங்க, வீண் குப்பையை உள்ளே சேர்த்துக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். பலவீனமாக இருக்குது, க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த ஆத்மான்ற வீட்டை பெருக்கிக்கிட்டே இருக்கணும் எந்த நேரமும், இல்லையா? பாபா யோகா அக்னியை போட்டு. இந்த விரதத்தை மேற்கொள்வது சாதாரண விஷயம் கிடையாது. தூய்மை விரதம் சாதாரண விஷயம் கிடையாது, இல்லையா? பாப்தாதா தூய்மையின் விரதத்தை கடைபிடிக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு இதயத்திலிருந்து ஆசீர்வாதங்களையும் வாழ்த்துக்களையும் வழங்குறார். உள்ளபூர்வமான ஆசீர்வாதம், தூய்மை இல்லை, பாபாவுடைய உதவியே தூய்மையாக இருந்தால் தான் கிடைக்கின்றார். அப்போ அந்த தூய்மையின் விரதத்தை நான் மேற்கொள்கிறேன் அப்படின்ற ஞாபகம் சதா இருக்கணும். எல்லோரும் ஆத்மா தான் பார்க்க, ஆத்மா பார்க்க மறந்து ஃபேஸை பார்த்துட்டாலே அந்த விரதம் போயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ அந்த விரதத்தை உங்களால் ஒரு நாள் ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணாலே உங்களுக்கு தெரியும், மனநிலை உயர்ந்த அதீந்திரிய சுகத்திலே இருப்பீங்க. ஆத்மா தான் தெரியணும், பார்த்தா ஆத்மாவை தான் நான் பார்க்கணும், உடலே பார்க்கக்கூடாது. ஃபுல்லாக நாள் ஃபுல்லாகவே என்ன பேசினாலும் என்ன நடந்தாலும் நீங்களும் ஆத்மா, பாபா இது நாடகம், எல்லாமே நன்மைக்கு, எல்லாமே நல்லவங்க, இப்படியே உங்களுக்கு ஓடிட்டு இருந்துச்சுன்னா அந்த வைப்ரேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். அது எப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மறதி மறப்பீங்க. குறிப்பாக இந்த மதிய டைம்லாம் மறக்கும். அப்போ தான் என்ன ஆகும்னா, அதுக்கு தான் பாபா அந்த 2 to 5 தூங்க சொல்கிறதுக்கு காரணமும் மதியமும். அப்போ என்ன ஆகிடுது, ஆத்மா சக்தி எழுந்துடுது. அதோட சாயங்காலம் வரும்போது மறுபடியும் சக்தி இழக்க ஆரம்பிச்சிடுது. அதனால தான் பாபா சொல்கிறார், இந்த விரதத்தை மேற்கொள்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஆனால் நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா உள்ளத்திலிருந்து உங்களுக்கு ஆசீர்வாதத்தை பாபா கொடுப்பேன், வாழ்த்து கொடுக்குறேன். இந்த விரதத்தில் முழுமையாகுங்க, அரகர விரதம் இருக்காதீங்க, நிறைந்தவர் ஆகுங்க. அப்படிங்கிற வரத்தையும் அடையிறதுக்கு பாபா கொடுக்குறாரு. இந்த விரதத்தில் சம்பூர்ணமானவர் ஆகுங்கன்ட்டு. ஆனால் அந்த வரத்தை நீங்கள் பிராப்தியாக அடையணும்னா என்ன பண்ணணும்? வீண் விஷயத்தை யோசிக்கிறது, வீண் விஷயத்தை பார்க்கறது, வீண் விஷயத்தை பேசுறது, வீண் விஷயத்தை செய்கிறது, இதுக்கெல்லாம் ஒரு பெரிய ஃபுல் ஸ்டாப் வைங்க, பரிவர்த்தனை செய்யுங்க, முடிஞ்சு போச்சு, இல்லையா? அதுதான் பெரிய விஷயம். அப்போ தான் நிறைந்தவராக ஆகும். அது கரெக்டு தான். இப்போ எனக்கு இந்த மாத்தாஜி பிடிக்கல, நான் இந்த மாத்தாஜி பற்றி தப்பாக உங்ககிட்ட சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் என்ன நினைப்பீங்க? நாளைக்கு எனக்கும் இந்த நிலைமை தான் டக்குன்னு நினைப்போம், இல்லையா? அதனால நம்ம பேரை தான் நான் கெடுத்துக்கிறேன். நான் உங்களை பற்றி தப்பாக சொல்கிறேன், முதல்ல நான் உங்களை டேமேஜ் பண்ணல, என்ன தான் டேமேஜ் பண்ணுறேன், இல்லையா? அப்போ முற்றுப்புள்ளி வச்சுடுங்க. அது யோசிக்கிறதே தப்பு தானே. யோசிக்கிறீங்க, பார்க்குறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த வரத்தை நீங்களே இழக்கிறீங்க.
அதனால் எது நடந்தாலும் முற்றுப்புள்ளி வைங்க. அப்போ சரி, நான் வந்து இந்த மாதாஜியை பற்றி இவங்ககிட்ட தப்பாக பேசுகிறேன்னா, நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்லிட்டீங்க உங்களை பற்றி தப்பாக பேசுகிறாங்கன்னு. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அவர் எப்படி சொல்லலாம், அவர் என்ன யோக்கியமா, அப்படி தான் தோணும் டக்குன்ட்டு. ஆனால் முற்றுப்புள்ளி வச்சிடுங்க, அது தேவையில்லை. அந்த ஆத்மா கர்ம கணக்கு, என்னுடைய கர்ம கணக்கை நான் அனுபவிக்க தான் போகிறேன் கண்டிப்பாக. அதுதான் பாபா சொல்கிறார், நாடகத்தில் அவங்க நடிப்புக்கு ஏற்ற பதவி. ஸோ அந்த ஆத்மா அந்த நடிப்பு என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நான் எப்படி இருக்கணும், பாபா சொல்கிற மாதிரி இருக்கணும். பாபா என்ன சொல்லியிருக்காரு? ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு நீ மேலே வா, உனக்கு என்ன கீழே வேலை, செத்துட்டியா இல்லையா, இன்னும் சாகலை, கீழே பாபா அங்கே அந்த பேய் இப்படி கத்துது, பேய் நிறைஞ்ச உலகத்தில் உனக்கு என்ன வேலை, மேலே வா இல்லையா. உன்னை மாற்ற சொன்னால் நீ என்ன அங்கே போய் பார்த்துருக்க, மேலே இருந்து சக்தி கொடு, கீழே போயெல்லாம் சக்தி கொடுக்காத இல்லையா. அப்போ வீண் விஷயத்தை யோசிக்க கூட செய்யாதீங்க. வீண் விஷயம் தெரியுதா, அந்த இடத்த விட்டு டக்குன்னு வந்துடுங்க, பேசாதீங்க. சரி அங்கே என்னதான் பேச பார்ப்போம், கொஞ்ச நேரத்தில் அந்த வியாதி உங்களுக்கு வந்துடும், அது தேவையே கிடையாது நமக்கு இல்லையா. அப்போ முற்றுப்புள்ளி வச்சுட்டு உங்களை மாற்றம் செய்யுங்க. நீங்கள் மாறினா தான் உலகம் மாறும். உலகத்தில் மோசமாக இருக்குதுன்னா அதை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அந்த உலகம் உங்களை மாற்றிடும், வேறு மாதிரி ரிவர்ஸில். உங்களை மாற்றம் செய்யுங்க. அதுக்கு பேர் தான் நிரந்தர தூய்மை. வீண் விஷயம் ஞான ரத்தினம் மட்டும்தான் என் வாயில் வரணும், பாபா சொல்கிற வழிப்படி மட்டும்தான் என்னுடைய பார்வை, எண்ணம், வார்த்தை எல்லாமே இருக்கணும். அதை மீறி போனீங்கன்னா கல். அதுதானே ராவணராஜா அங்கேருந்து தூக்குனது எதுக்கு, மறுபடியும் போய் அந்த அஞ்ஞான இது மாதிரி ஆகிடும், நாயை குளிப்பாட்டி நடுவாட்டில் வச்சாலும் அந்த மாதிரி ஆகிடும். அதனால் பாபா சொல்கிறாரு, தூய்மை உறுதிப்படுத்துங்க. எண்ணத்தில் கூட எந்த விதமான எதிர்மறை எண்ணமோ விகார எண்ணமோ வீண் எண்ணமோ வரவே கூடாது. பாபா சொல்கிறது மட்டும் நினைக்கிறேன், சக்தி ஸ்வரூபமாக இருக்கிற எங்கிட்ட வந்து சக்தி போயிட்டுருக்கு, இதுலையே பயிற்சி பண்ணுங்க முழு நாளும், இல்லைன்னா சக்தி கொடுக்கவே முடியாது இல்லையா. இதுக்கு நான் ஒரு பயிற்சி பண்ணுறேன் இப்போ, சூப்பர் பயிற்சி. என்ன அப்படின்னா, அம்மன் இப்போ மயான கொள்ளைக்கு நிறைய சேவைக்கு போகிறோம் இல்லையா, இப்போ அந்த சீசன் தானே. அதில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான கோயில் என்னென்னா அம்மன் இப்படி அலங்காரத்தோடு இருப்பாங்க, கீழே வந்து ஒரு பெண்ணுடைய சிலை இருக்கும், மடியில் படுத்துட்டு இருக்கிற மாதிரி. ட்ரெஸ் இல்லாமல் இருக்கும் ஒரு சில இதில், ஒரு சில சாதாரண ட்ரெஸ்ஸு போட்டிருக்கோம். அதோடைய கொட்டலை உருவி இப்படி வாயில் இப்படி வச்சுட்டு இருக்கோம். அங்காள பரமேஸ்வரி மடியில் படுத்துட்டு இருக்கிற பொண்ணு யாரு? அவங்க தான், அவங்களுடைய தேக உணர்வை கொலை பண்ணி வச்சிருக்கிறாங்க இல்லையா. ஸோ ஆத்ம உணர்வில் நான் இருக்கேன். ஸோ அந்த பயிற்சி பண்ணிகிட்டே இருங்க. அவன் எழுந்திருக்கும் போதில் மறுபடியும் சாவடிங்க, சாவடிச்சு ஆத்ம உணர்வில் பாபாவோடு சேர்ந்து அப்படியே ஜொலிச்சுட்டு இருங்க. சக்தி உங்ககிட்ட வந்து போயிட்டே இருக்கும். செம்ம பவர்ஃபுல் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஆனால் பாபாவோட இணைஞ்சு தான் இருக்கணும் எப்போவுமே. கூடவே இதுவும் தேக உணர்வை அழிக்கணும் இல்லையா. அப்போ வீண் விஷயத்தை கேட்கணும், வீண் விஷயத்தை கேட்கணும்னு எண்ணம் வருது, டிவியில் ஏதோ ஒரு பாட்டு வருது, நியூஸ் வருது, பார்க்கணும்னு எண்ணம் வருதுன்னா என்ன அர்த்தம்? இவன் ஏந்திருக்கிறான்னு அர்த்தம். முதல்ல போட்டு கொலை பண்ணுங்க, ஆனால் கொலை பண்ணி மறுபடியும் ஆத்ம உணர்வு ஆகிடுங்க. நமக்கு எதுக்கு அது? இந்த 3 தானே நமக்கு பாபா கற்றுக் கொடுத்துருக்கிறாரு இல்லையா. தீவை பார்க்கக்கூடாது, கேட்கக்கூடாது, சிந்திக்கவும் கூடாது. அப்படி மாற்றம் செய்யுங்க. அப்போ தான் பாபாவுடைய ஆசீர்வாதம் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த விரதத்தை பக்காவாக்குங்க. ஸ்லோகன், எப்பவுமே ஒருத்தருடைய அன்புலேயே மூழ்கி இருக்கிறதுக்கு பேர் தான் ஏகாந்தவாசி ஆகிறதுன்னு அர்த்தம் இல்லையா. தனியாக நான் யோகா பண்ணுறேன் அப்படின்ட்டு தனியாக உங்கள் வீட்டில் பாபாவுக்குன்னு ஒதுக்கி இருக்கிற ரூமில் போய் உட்காந்துட்டாலே ஏகாந்தவாசி கிடையாது. ஏன்னா அங்கே உட்காந்துட்டு நீங்கள் வீண் விஷயத்தெல்லாம் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா ஒட்டுமொத்த உலகத்தையும் பாபா முன்னாடி இட்டுட்டு போய் உட்கார வச்சுட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம் இல்லையா. ஏன்னா பாபாவை சந்திக்கிறதே எப்படி சந்திக்கணும்னு ஒரு வானிலை சொல்கிறாருன்னா, ஏன் பாபாவுடைய கனெக்ஷன் கிடைக்கலன்னா, கீழே இருக்கிற குப்பையெல்லாம் தூக்கிட்டு போகிறீங்களாம் மேலே. அப்புறம் எங்கே அவர் பேச கேட்கும்? அவர் அழகாக லேசாக பறந்துட்டு இருக்காரு. நீங்களும் இந்த மண்ணை ஃபுல்லாக விட்டுட்டு அப்படியே ஒலி உடல் அப்படின்னு என்ன அர்த்தம், இந்த பழைய சமஸ்காரத்தெல்லாம் விட்டு அப்படியே ஜாலியாக பறந்துட்டு மேலே வந்து பாபா கிட்ட பேசணும், குஷி குஷியா சக்தி கொடுக்கணும். அப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் அவர் டச் பண்ணுவார். அந்த நேரம் நீங்கள் அதை பற்றி கேட்கவே தேவை, தானாகவே டச் பண்ணுவார். அதை விட்டு இந்த பிரச்சனை அங்கே போய் பேசணும் நீங்கள் போனீங்கன்னா இந்த பிரச்சனையோடு தான் அங்கே இருப்பீங்க. முதல்ல நீங்கள் அங்கே போகவே முடியாது அப்புறம் இல்லையா. ஸோ பாபாவுடைய அன்புலேயே லயிச்சு இருக்கிறது, ஒரு பாபாவை தவிர என் கண்ணுக்கு எதுவுமே தெரியல அப்படின்னு இருக்கிறதுக்கு பேர் தான் ஏகாந்தவாசி. அதில் தான் எல்லாமே இருக்குது இல்லையா. ஓம் சாந்தி. பாபா என்னென்ன சொன்னார் இன்னைக்கு? ஒரு 2 பாயிண்ட் சொல்லுங்க. அதை எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. கழுத்து மாதிரியே நம்ம இருக்கணும் அப்படின்னு தலைப்புல சொல்லியிருக்காரு.
அப்புறம் வந்து பிராமணர்னா உலகத்தையும் எல்லாத்தையும் மறந்து புது உலகம் நமக்கு கிடைக்க போகுது, இந்த பழைய உலகம் நமக்கு தேவையில்லை. அப்படி இருந்தாதான் பிராமணர் இல்லையா? பழைய உலகத்தை ஃபுல்லா புத்தியில இருந்து யாரு சுவாகா பண்றாங்களோ அவங்க தான் பிராமணர், அவங்களுக்கு தான் ஆஸ்தியும் கிடைக்குது. அந்த உங்க மடியில தான் நான் இறந்தாலும் உங்க மடியில தான் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? சரி, அப்புறம் காமம் வந்து செய்யவும் கூடாது, எண்ணத்துல வந்தா கூட யோகா வராது. கரெக்ட், அதுவும் இருக்குது இல்லையா? மனசால நினைத்தாலும் யோகா வராது. நீங்க இறந்துடுங்க, இறந்தாதான் அந்த ஆத்மா உணவுல நம்ம அப்பா நினைச்சு இறந்து வாழற உலகம், இறந்து அவருடையவரா ஆகி இருக்கிறோம். அந்த பழைய உலகத்தோட இருக்க முடியாது. வீண் விஷயத்த பேசவும் கூடாது, கேட்கவும் கூடாது, பார்க்கவும் கூடாது, நினைக்க கூட கூடாது. ஆனா பாத்தீங்கன்னா நினைக்கதான் செய்வீங்க, கேட்டா நினைக்கதான் செய்வீங்க. அதுக்குதான் இந்த 3 ஷட்டரையும் மூடிட்டீங்கன்னா தான் மனசும் ஓரளவாச்சும் கண்ட்ரோல்ல வரும். அப்பாவா வந்து நம்ம உலக ராஜ்யத்தை கொடுக்கறாரு, சத்குருவா வந்து அப்பா வந்து உலக ராஜ்யத்தை கொடுக்கறாரு, ஆசிரியரா வந்து ஞானத்தை கொடுக்கறாரு, சத்குருவா வந்து கூடவே அழைச்சிட்டு போறாரு. அந்த தூய்மையை வந்து உறுதிப்படுத்துங்க, ஸ்ட்ராங்படுத்துங்க. வீண் விஷயம், வீண் இதெல்லாம் விரதம் பயங்கரமா இருக்கணும். அப்படி இருந்தாதான் சுகம் சாந்தி இருக்கும். சுகம் சாந்தி கம்மியாச்சுன்னா என்ன அர்த்தம்? தூய்மையில ஏதோ வீக்னஸ் இருக்கு. அது கர்ம நிலையை அடையணும்னா என்ன பண்ணணும்? எந்த பூதமும் உங்களுக்குள்ள இருக்கிறோம். அதாவது கர்மாதித்த நிலை அடையும் போது அது இருக்காது. இப்பவே அடையணும்னா இப்பவே எல்லாத்தையும் துரத்துடுங்க பூதத்தெல்லாம். பூதத்தை வச்சுட்டு இருக்கிறதுக்கு என்ன இது பேய் வீடா இது இல்லையா? இது ஒருவருடைய அன்புலயே மூழ்கி இருங்க. அதுக்கு பேர் தான் ஏகாந்தம்.